சொல்லுங்க சியோன் வாசி, जो जियोन के वासी है, ஹalleluya. பரலோகத்துல சியோன் இருக்கு, जो स्वर्ग में सियोन है, அந்த சியோனுக்கு போறதுக்கு தான் பூமியில ஆண்டவர் சியோனை வச்சிருக்கிறார், அதுதான் சபை. और वहां जाने के लिए परमेश्वर संसार में जियोन को रखे हैं, वही कलीसिया है, சபை. और वही कलीसिया இந்த है, சபை பரலோகத்துக்கு போவாது, और कलीसिया स्वर्ग में जाएगा, எந்த இடம் போவாது. ये जगह जो है कलीसिया स्वर्ग में जाएगा. कौन जाएंगे वहां पर? சியோன் வாசி போவாங்க. जियोन के वासी जो है वो वहां पर ஹalleluya प्रवेश சொல்லுங்க. करेंगे. நிறைய சபைகள் இருக்கு, जो बहुत सारे कलीसिया है, மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்கு, मेथोडिस्ट சிஎன்ஐ कलीसिया है, இருக்கு, सीएनए கேத்தலிக் कलीसिया சபை है, இருக்கு, या फिर कैथोलिक कलीसिया है, பெந்தகோஸ்த் சபை இருக்கு, और எல்லா पेंटिकोस्ट சபையும். कलीसिया है. யார் சியோன் வாசியாய் वहां पर कौन जियोन के वासी बनकर வேதத்தின்படி வாழுகிறாங்களோ वचन के अनुसार जीवन बिताते हैं, அவங்க எந்த சபைக்குள்ள இருந்தாலும் कोई பறந்துருவாங்க. भी कलीसिया में होने तो वो उड़ जाएंगे. என்ன செஞ்சிருவாங்க? वो क्या करेंगे? புரியுதா உங்களுக்கு? समझ में आ रहा है कि आपको? எந்த சபைக்குள்ள இருந்தாலும் वो कोई भी कलीसिया में होने तो लेकिन चले जाएंगे, எந்த சபைக்குள்ள இருந்தாலும் எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல, और कोई भी कलीसिया में होंगे लेकिन कैसा रहना चाहिए उसके बारे में लिखा है ना, அப்படி இருந்தாதான் பறக்க முடியும். और वैसे रहेंगे तभी उड़ पाएंगे. அதற்காக தான் और इसीलिए வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, वचन क्या कहता है, देखिए, நீங்களோ சியோனுக்கு வந்தீர்கள். जो आप जियोन में आए, ஹalleluya. பைபிள்ல சியோன்னா என்ன எழுதி இருக்கு और தெரியுங்களா? वचन में जियोन मतलब क्या लिखा गया पता है क्या? தாவீதின் நகரம்னு எழுதி இருக்கு. दाऊद के नगर इस तरह लिखा गया है. சொல்றத நல்லா கேட்டீங்க தான் புரியும். जो बता रहा हूँ सुनेंगे तो समझेगा. தாவீது நகரம்னு 1 ராஜாக்கள் 8:1 எழுதி இருக்கு. और दाऊद के नगर इस तरह पहले राजा के पुस्तक में लिखा தாவீது गया है, நகரத்துக்கு சியோன் தான் பேரு. और दाऊद की नगर को जियोन नाम रखे हैं. அப்புறம் 2 சாமுவேல் 5:7ல எழுதி இருக்கு. और दूसरे सामुएल 5वां अध्याय 7वां वचन में लिखा गया है. 6-7 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா उसमें 6-7 वचन को पढ़कर देखेंगे तो அதாவது எருசலேம், जो जेरूसलम जो लिखा गया அதுக்கு है, சியோன்னு பேர் இருந்தது. और उसका जियोन नाम था. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வெளிப்படுத்தல் 21:10ல और प्रकाशित वाक्य 21वां अध्याय 10वां वचन में देखेंगे तो புதிய எருசலேம், जो नया பரலோகத்துல जेरूसलम जो स्वर्ग இருக்கிற में அந்த மேலிட தேவன் தங்குற இடத்திற்கு சியோன்னு பேர் இருந்தது. जो परमेश्वर वास करते हैं वो स्थान को जियोन नाम रखे हैं. ஆனால் இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்ட சியோனுக்கு வந்தீர்கள் என்று சொன்ன அர்த்தம் என்னன்னா, जो इब्रानियों पुस्तक में लिखा कि जियोन में आए हैं, इसका मतलब क्या है? देखिए, பரலோக ராஜ்யமாகிய அந்த சியோனிடத்திலே இயேசுவின் இரத்தத்தினிடத்திலே வந்தீர்கள் என்று जो அர்த்தம். स्वर्ग राज्य यीशु मसीह के लहू के निकट अब आए हैं, इसका मतलब है இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைக்கு வந்தீர்கள் என்று जो அர்த்தம். यीशु मसीह के लिए छुटकारा पाने वाले कलीसिया में अब आए हैं. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. हालेलुया. எங்க வந்துட்டீங்க? अब कहां पर आए हैं? சியோனுக்கு अब வந்துட்டீங்க. जियोन में आए हैं. சியோன் எங்க இருக்கு சொல்லுங்க जियोन பார்க்கலாம். कहां पर है बताइए? எல்லாம் புரியும் நமக்கு. आपको சியோன் समझना எங்க இருக்கு? चाहिए जियोन कहां पर है. ஒரு பாட்டு இருக்கு. एक गीत है. சியோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர், அன்பின் தேவன் மறக்க மாட்டார், ஆறுதலால் உன்னை நடத்திடுவார், காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போக துணிந்தே, சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். யாரு சொல்லுங்க? இயேசு. यीशु ஹalleluya. मसीह. हालेलुया. இப்ப பாருங்க, சியோனுக்கு வந்தீர்கள். जियोन में आए इस तरह लिखा है. சியோன் எங்க இருக்கு சொல்லுங்க? और இத जियोन மறந்துட कहां पर கூடாது. है நீ बताइए? எந்த ஊருக்கு போனாலும் மறக்க கூடாது. अब कहां भी जाएंगे लेकिन इसे नहीं भूलना है. சொல்லுங்க, எங்க இருக்கு சியோன்? जियोन कहां पर है? சியோன் என்பது ஒரு வாசஸ்தலம். और जियोन जो है एक निवास स्थान है वो, பரலோகத்திலே மேன்மையான ஒரு இடம், और स्वर्ग में एक ऊंचा स्थान है தேவன் वो, தங்குகிற இடம். परमेश्वर वास करने वाला जगह है वो. அந்த சியோனுக்கு और वो जियोन சில के பேர் लिए, நாங்க தான் சியோனுக்கு போகணும்னு சிலர் और कुछ சொல்றாங்க. लोग कहते हैं कि हम ही जियोन जाएंगे कहते हैं. அத பூரணப்பட்டு போறவங்க தான் சியோனுக்கு போக முடியும்னு पूर्ण சொல்றாங்க. होकर जाते हैं वही वहां प्रवेश कर தங்கள் पाएंगे. பிரதிஷ்டையோடு வாழுகிறவங்க தான் அந்த சியோனுக்கு போக जो முடியும்னு अपने प्रतिष्ठा के साथ சொல்லப்படுது. जीवन बिताते हैं वही प्रवेश कर அந்த पाएंगे வாசஸ்தலத்துக்கு பரலோகத்து वो निवास स्थान में. ஆண்டவரோடு பக்கத்துல உட்கார்ந்துக்க முடியும். परमेश्वर की और निकट वो बैठ पाएंगे. Praise the Lord. சியோனுக்கு. जो जियोन, அப்ப அந்த சியோனை, तो जियोन को, அந்த சியோனுக்கு போறதற்கு और वो जियोन में जाने के लिए, பரலோக அதாவது ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார்? இந்த பூமியில इस संसार में சபையை जो कलीसिया को சியோனாக சொல்லுகிறார். वो जियोन कहते हैं. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, भजन संगीता पुस्तक में लिखा गया है சியோனை கட்டி जो जियोन को बांध कर அவர் என்ன செய்கிறாரு? वो क्या करते हैं? மகிமையாக எழுப்புகிறார்னு जो சொல்லப்பட்டிருக்கு. महिमा परमेश्वर बनाते हैं ऐसा लिखा गया है. சியோன் என்று சொன்னால் जो जियोन हम कहते हैं तो கர்த்தரால் மீட்கப்பட்ட சபை, जो परमेश्वर के द्वारा छुड़ाया गया कलीसिया है वो, கர்த்தருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை जो परमेश्वर के लहू के द्वारा जो पाया गया कलीसिया है ஹalleluya वो. என்ற அர்த்தம்.
அப்ப சியோன் என்றால் இந்த சபை, तो जियोन मतलब कलीसिया, ரட்சிக்கப்பட்ட கூட்டம் जो उद्धार पाए भीड़, அல்லது பரலோக கூட்டம் என்ற या फिर அர்த்தம். स्वर्गीय भीड़ इसका मतलब हो सकता है। இப்போ இந்த சியோனுக்கு செல்ல, तो ये जियोन में जाने के लिए, இந்த சியோனுக்கு நம்ம வந்துருவோம். और ये जियोन हम आ जाते हैं, சபைக்குள்ள எல்லாருமே வந்துடலாம். कलीसिया के अंदर सब प्रवेश कर पाते हैं। ரட்சிக்கப்படாதவங்க, जो उद्धार जो नहीं पाए हैं, ரட்சிக்கப்பட்டவங்க, जो उद्धार पाए हैं, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, जो यीशु को स्वीकार किए हैं, ஏற்றுக்கொள்ளாதவங்க, जो स्वीकार नहीं किए हैं, வியாதிஸ்தருங்க, जो बीमार है, எல்லாருமே இந்த சியோனுக்குள்ள வந்துடலாம். और सब लोग ये जियोन के अंदर प्रवेश कर पाएंगे। ஆனால் இங்கே लेकिन यहाँ पर ஆண்டவர் என்ன செய்கிறாரு? परमेश्वर क्या करते हैं? பரலோகத்திலே இருக்கிற இந்த சியோன் जो स्वर्गीय जियोन जो है போறதுக்கு वहां जाने के लिए இந்த பூலோகத்துல இருக்கிற சியோன்ல வச்சு நம்மள தகுதி பண்றாரு. जो पृथ्वी में जो जियोन है वहां रखकर परमेश्वर हमें तैयार करते हैं। அதற்காக என்ன செய்றாரு? तो इसलिए क्या करते हैं? ஊழியக்காரர்களை எழுப்பி जो सेवक को तैयार करते हैं, போதிக்கிறார். वो हमें उपदेश देते हैं, வேதத்தை கொடுத்து वो शास्त्र हमें देकर போதிக்கிறார். वो हमें उपदेश देते हैं, பரிசுத்த ஆவி அனுப்பி पवित्र आत्मा को भेजकर போதிக்கிறார். वो हमें सिखाते हैं। ஹalleluya. हालेलुया। இப்ப மூன்று விதமான போதகர்கள், तो 3 प्रकार के उपदेशक हैं, வேதம், वचन, ஊழியக்காரன், सेवक பரிசுத்த ஆவி. और पवित्र आत्मा जी। போதிப்பவங்க யாரு? सिखाने वाले कौन है? देखिए, அதனாலதான் तो इसीलिए ஏசாயா जो एजिया के पुस्तक 30ஆம் में அதிகாரத்தில் 30वां अध्याय 19 19वां वचन 20வது வசனம் சொல்லுகிறது, और 20वां वचन में लिखा गया है, உங்கள் போதகர் जो आपके उपदेशक துன்பத்தின் அப்பத்தை நீ சாப்பிட்டாலும், अगर कठिन की रोटी வருத்தத்தின் खाते தண்ணீரை रहेंगे நீ குடிச்சாலும், या फिर दुख के पानी पीते உங்கள் रहेंगे, फिर भी போதகர்கள் आपके மறைந்திருப்பதில்லை. उपदेशक वो कभी नहीं छिपे रहेंगे। யாரு? போதகர்கள். उपदेशक जो இந்த है வேதம் மறைந்திருக்காது. और ये वचन कभी छिपा नहीं பரிசுத்த रहेगा, ஆவியானவர் மறைந்திருக்க पवित्र மாட்டார். आत्मा जी कभी छिपे नहीं रहेंगे, ஊழியக்காரர் மறைஞ்சிருக்க और மாட்டார். सेवक कभी छिपे नहीं रहेंगे, वो போதித்துக் கொண்டே தான் वो இருப்பாங்க. लगातार आपको सिखाते ही रहेंगे। Praise the Lord. அப்போ சியோனை சேர்ந்த ஜனங்கள், तो जियोन के लोग जो है वो, அந்த வசனத்தை நீங்க பைபிள்ல எடுத்து பாருங்க. और बाइबल में निकाल कर देखिए वचन को, ஏசாயா 30 verse 19 और एजिया की पुस्तक 30वां अध्याय 20 19वां ல நீங்க वचन பாருங்க. और 20वां वचन को என்ன पढ़कर இருக்கு देखिए, பாருங்க. वहां पर क्या लिखा है? देखिए, சியோனை சேர்ந்த ஜனங்கள், जो जियोन के लोग जो है वो, சியோன் வாசிகள் और जियोन के वासी जो है எங்கே वो வாசமாயிருப்பார்கள்? वो कहां पर वास करेंगे? எருசலேமில். वो जसले में बसे சொன்ன रहेंगे। உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன 2 சாமுவேல் 5:7 और दूसरे सामुएल 5वां अध्याय 7वां वचन में जैसे எருசலேம் बताया, ஒரு சியோன். और जसलेम जो है वो भी एक जियोन எருசலேம்னா है। சபைன்னு அர்த்தம். जसलेम का मतलब कलीसिया है। நல்லா தெரிஞ்சுங்க. अब अच्छे से जान ஒரு लीजिए, குடும்பம், ஒரு एक சபை. परिवार एक कलीसिया, இது மனவாட்டி சபை. और एक दुल्हन की कलीसिया है இதை ये, அழைத்துக் கொள்ள ஆண்டவர் और வரப்போகிறார். उसे ले जाने परमेश्वर वापस लौटकर आने वाले இந்த हैं। சியோனுக்கு செல்ல और जियोन में जाने के लिए 5 தகுதிகள் तो வேண்டும். 5 योग्यता होना चाहिए, அத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ. और उसे बताने वाले हैं अभी आपको। ஹalleluya. हालेलुया। எத்தனை தகுதி வேணும்? कितनी योग्यता होना चाहिए? பரலோகத்துல சியோன் என்ற வாசஸ்தலத்துக்கு போக और स्वर्ग में जियोन जो निवास स्थल में 5 प्रवेश தகுதி करने வேணும். இந்த பைபிள் எழுதி 5 योग्यता होना चाहिए, इस तरह बाइबल में लिखा गया பைபிள் है। எழுதி இருக்கு 5 தகுதிகள். जो 5 योग्यता के बारे அத में लिखा உங்களுக்கு गया நான் है, காமிக்க போறேன். और वो आपको दिखाने वाले நீங்க हैं। நோட் பண்ணீங்க. अब लिख के रख நம்ம लीजिए, எல்லாரும் சியோனுக்கு போகணும். अब सबको जियोन में जाना है, இந்த சியோனுக்கு வந்தாச்சு. और ये जियोन में आ गए, இங்க இருந்து நாம தயாராகி और यहाँ रहकर तैयार அந்த होकर, பரலோகம் இயேசு அப்பா இருக்காங்களே, और स्वर्ग में जहाँ पर यीशु அந்த मसीह है, சியோனுக்கு போகணும்னா वो जियोन में प्रवेश करना है, 5 तो தகுதிகள் வேண்டும். 5 योग्यता होना அதனால चाहिए, அதுக்குள்ள சொல்ல முடிஞ்சதை சொல்லிடுவேன். और उसके बीच जो बता पाएंगे उसे बता देंगे। வேகமா நீங்க நோட் பண்ணிக்கலாம். आप जल्दी से नोट कर पाएंगे। முதல் தகுதி पहला योग्यता என்னன்னா ஏசாயா 35ஆம் அதிகாரம் जो एजिया की पुस्तक 35वां अध्याय 10வது வசனம். 10वां वचन, ஒருத்தர் வாசிங்க சீக்கிரம். कोई पढ़ेंगे? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பிரைஸ் தி லார்ட். எங்க வருவாங்க? कहां पर आएंगे? लिखा गया, எங்க வருவாங்க? वो कहां पर आएंगे? சியோனுக்கு. वो जियोन में आएंगे। யாரு? कौन आएंगे? அதனால தான் பைபிள் எழுதி இருக்கு. और इसलिए நான் வேகமா बाइबल में சொல்றேன், लिखा गया கவனிங்க. है। அப்போஸ்தலர் 2:47 இருக்கு. जो प्रेरितों की पुस्तक दूसरा अध्याय 47वां वचन, சபையில் जो उद्धार சேர்க்கப்பட்டாங்க पाने वाले हर दिन कलीसिया में इकट्ठा हो रहे थे, அப்படின்னு இருக்கு. इसका इसे लिखा गया है। இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா और अब देखिए எபிரேயர் 10:25 எழுதி இருக்கு. इब्रानियों 10वां अध्याय 25वां वचन में சிலர் लिखा गया है, சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விட और கூடாது. जैसे कुछ लोग कलीसिया की संगति छोड़ते हैं वैसे ஏன் हमें என்று नहीं छोड़ना சொன்னால் है, क्योंकि நாளானது சமீபத்திருக்கிறபடினால் दिन जैसे निकट है,
சத்தியத்தை எவ்வளவாக நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தீர்களோ आप जितने सत्य की समझ को அடைந்த पाए பின்பு हैं மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடி तो जानबूझकर पाप करने से இன்னொரு பலி இல்ல और उसके लिए और एक बलि नहीं है लिखा गया है இன்னொரு பலி கிடையாது और कोई बलि नहीं है इस तरह लिखा गया है நியாய தீர்ப்பு வரும் जो न्याय आएगा தேவ கோபாக்கினை परमेश्वर का வரும் क्रोध वहां पर आएगा इस तरह लिखा गया है ரட்சிக்கப்பட்டு நம்ம சபை கூடுதலை விடவே கூடாதாம் उधार पाकर कलीसिया की संगति को हमें नहीं छोड़ना चाहिए சபை எப்ப கூடுவோம் कलीसिया कब हम इकट्ठा होंगे ஞாயிற்றுக்கிழமை பூரா கூடிடுமா இல்லையா रविवार के दिन इकट्ठा होते कि नहीं துபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கூடுறாங்க और दुबई से फ्राइडे वहां पर इकट्ठा होते हैं சபை என்றை நிர்ணயித்து ஒரு நாளை ஓய்வு நாளாக எண்ணி கூடுகிறதோ அந்த நாளை விட்டுறக்கூடாது जो एक दिन जो विश्राम दिन मानकर जो इकट्ठा होते हैं वो दिन हमें कभी नहीं छोड़ना चाहिए அப்போ விட்டோம்னா अगर हम அது छोड़ेंगे तो பாவம் वो पाप है वो நீங்க சொன்னீங்க ஆராதனையில பாஸ்டர் என்ன பாவ அறிக்கை செய்ய சொல்றாரு जो आराधना में क्या है अब पाप नड़चिपी, कबूल करने नड़चिपी बोलते हैं ऐसे सोचे रहेंगे நீங்க டெய்லி பைபிள் படிக்காதது பாவம் जो हम हर एक दिन बाइबल नहीं पढ़ते हैं वो पाप பைபிள் है எழுதி இருக்கு बाइबल में लिखा है பிரைஸ் தி லார்ட் 1 சாமுவேல் 12:23 எழுதி இருக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணலனா மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணலனா பாவம் எழுதி இருக்கு पहला सामुएल 12 अध्याय 23 वचन में लिखा है दूसरों के लिए अगर विनती नहीं करते हैं तो पाप है वो நாங்க என்ன பாவம் செய்யோம் நாங்க பாவம் பண்ணிப்போங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோமே जो हम क्या करते हैं पाप नहीं किए हैं बपतिस्मा ले लिए हैं करके बोलते हैं மற்றவர்களுக்கு தினமும் நீங்க ஜெபிக்காதது பாவம்னு பைபிள்ல और எழுதி दूसरों के लिए जो प्रार्थना हम नहीं करते हैं वो भी पाप है ஆராதனையில பாவத்தை அறிக்கை செய்யணுமா வேண்டாமா तो आराधना में पाप कबूल करना है कि சொல்லுங்க नहीं ஜெபிக்காதது பாவம் जो வேத प्रार्थना जो नहीं வாசிக்காதது कर रहे பாவம் वो पाप है शास्त्र नहीं पढ़ते हैं वो भी पाप है கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லாதது பாவம் परमेश्वर के सुसमाचार जो नहीं बताते हैं वो पाप है பிரைஸ் தி லார்ட் வேண்டாத சிந்தித்தது பாவம் या फिर व्यर्थ कार्य को सोचते हैं वो भी पाप है கோவப்பட்டு வாயால வீண் வார்த்தை பேசுறது பாவமா இல்லையா और गुस्सा होकर जो व्यर्थ शब्दों को यूज करते हैं वो पाप है वो ஹல்லேலூயா சில வேளைகள்ல வீட்டிலேயே நீங்க கோவப்பட்டு பிள்ளைகளை கோவமா பேசுறதெல்லாம் அது சாபமா மாறுது और உங்களுக்கு जो है தெரியும் गुस्सा होकर जो बच्चों को बात करते हैं वो श्राप बन जाता है பெங்களூர்ல बैंगलोर में ஒரு கிறிஸ்தவ சகோதரி விசுவாசி एक विश्वासी थी वहां पर திருமணமாகி विवाह होकर கர்ப்பவதி ஆனாங்க वो गर्भवती बनी அவங்க ஒரு கிறிஸ்தவ டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் एक எடுத்தாங்க क्रिश्चियन डॉक्टर के पास जाकर वो ट्रीटमेंट ले रही थी தன்னுடைய பிரசவம் நார்மலா இருக்கணும் उनका जो डिलीवरी जो है अभी नॉर्मल होना treatment चाहिए वो ट्रीटमेंट ले रही थी वो ட்ரீட்மெண்ட் யார்கிட்ட எடுத்தாங்கன்னா அந்த டாக்டர் ரட்சிக்கப்பட்டவர் वो डॉक्टर जो है उधार पाए थे ஊழியம் செய்கிறவர் वो सेवा करते हैं நல்ல ட்ரீட்மெண்ட் நடந்தது वो अच्छा ट्रीटमेंट वहां पर हुआ ஆனா குழந்தை பிறந்தப்ப பாத்தீங்கன்னா लेकिन जब बच्चा जन्म हुआ ஊனமுற்ற குழந்தை लेकिन वहां पर जो हैंडीकैप जन्म हुआ वो இது நல்ல கிறிஸ்தவ குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம் जो अच्छे मसीह के परिवार थे அவங்க प्रार्थना करने वाले டாக்டர் परिवार ஊழியம் थे செய்கிற குடும்பம் वो डॉक्टर भी सेवा करने वाला परिवार का था டாக்டராவும் இருக்கிறார் ஊழியம் செய்றாரு वो डॉक्टर भी है और सेवा இவங்க भी करते ட்ரீட்மெண்ட் हैं பார்த்தது அந்த ரட்சிக்கப்பட்ட டாக்டர் கிட்ட और ट्रीटमेंट जो उधार पाए वो डॉक्टर குழந்தை எப்படி ஊனமுற்றதா பிறந்தது और बच्चा कैसे ऐसे हैंडीकैप हुआ वो இவங்க போனாங்க और ये गए சார் டாக்டர் சார் ஏன் எங்க குழந்தை ஊனமுற்றதா பிறந்தது तो पूछे ऐसे कि मेरा बच्चा ऐसे हैंडीकैप எங்களுக்கு ரீசன் தெரியலையே उसका मतलब हमें समझ நீங்க नहीं நல்ல आ रहा है ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க अब अच्छा ट्रीटमेंट दे रहे थे உடனே அவர் சொன்னார் तो तुरंत वो बताए நீ 2 மாசம் 3 மாசமா இருக்கும் பொழுது கர்ப்பவதியா இருக்கும் பொழுது வயித்துல அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் சாபம் போட்டியாமா அப்படின்னு जब 2-3 महीने पहले कुछ बोलकर आप पेट में ஆமா मारकर श्राप அடிக்கடி दिया क्या வாமிட்டிங் வந்ததுனால ஐயோ சனியம் வந்ததுனால வயித்துல எனக்கு வாமிட்டா வருதுன்னு அடிக்கடி வயித்துல அடிச்சு நான் சபித்தேன் तो बोल रही थी कि बार-बार उल्टी आ रहा है इसके कारण वो पेट में मारकर श्राप देने लगी थी கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள் விசுவாசிகள் சியோன் வாசிகள் அவர்கள் இட்ட சாபம் அவர்களுக்கே சாபமாய் மாறி जो இருக்கு परमेश्वर के समय प्रार्थना करने वाले लोग जो है वो श्राप देते समय उनके ऊपर ही आता உங்கள் है வார்த்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க जो வேண்டும் अपने शब्दों को लेकर हमें सावधान रहना चाहिए ஊனமுற்ற குழந்தையா பிறந்ததுன்னு சொன்னார் वहां पर जो अपन जो बच्चा जन्म हुआ அப்பொழுதுதான் அவருடைய தவறை உணர்ந்தார் वो तभी अपनी गलती को महसूस कर पाए நீங்கள் வீட்டிலே பேசும் பொழுது आप घर में बात करते பிள்ளைகளை समय பேசும் பொழுது या फिर बच्चों के बीच बात கணவன் करते மனைவி समय பேசும் பொழுது पति पत्नी बात करते நீங்க समय ஜாக்கிரதையாய் பேச आपको வேண்டும் सावधान बात करना है பிரைஸ் தி லார்ட் ஜாக்கிரதையாய் பேச வேண்டும் आपको सावधान रहना என்ன चाहिए நீங்களே அத ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு முன்ன ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் और ये जो परमेश्वर कहते हैं कि आपके सामने आशीर्वाद और श्राप दोनों रखे हैं परमेश्वर எதை வேணுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் जो चाहिए आप ले सकते हैं वहां से அதனால தான் பைபிள் எழுதி இருக்கிறது और इसलिए बाइबल में लिखा गया மனுஷன் है பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் जो मनुष्य उसके हर एक शब्द के लिए நியாய தீர்ப்பு உண்டு न्याय होगा மத்தேயு 12:36 ல எழுதி இருக்கு और मत्ती की पुस्तक 12 अध्याय 36वां वचन में लिखा गया है ஹalleluya हालेलुया பிரசங்கி 3:17 ல எழுதி இருக்கு और उपदेशों के तीसरा अध्याय 17 वचन में लिखा है திங்கிங் உண்டுல जो विचार जो हम திங்க் करते हैं பண்றீங்கல जो विचार करते हैं கிறிஸ்தவன் தானே तो मसीह का व्यक्ति है கெட்டதை ना சிந்திக்க கூடாது जो बुरे कार्य को सोचना नहीं है உன் சிந்தைக்கு तो विचार நியாய के தீர்ப்பு உண்டுன்னு लिए न्याय होगा इस तरह लिखा गया है பைபிள் எழுதி இருக்கு बाइबल में लिखा गया है பிரைஸ் தி லார்ட் இன்னும் பைபிள்ல எழுதி இருக்கு பாருங்க और बाइबल में लिखा गया देखिए
மத்தேயு 16:27 எழுதியிருக்கு और मत्ती 16 अध्याय மனுஷனுடைய 27 वचन கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. जो मनुष्य उनके कार्यों के लिए न्याय होगा। ஹல்லேலூயா. புரிந்ததுங்களா? समझ में आ रहा है क्या आपको? ஆகவே கிறிஸ்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையா तो இருக்கணும். मसीह के लोग जो है उन्हें सावधान होना ஏன் चाहिए। கிறிஸ்தவங்க சில வேளையில ஆசீர்வாதம் இல்ல? और क्यों मसीह के लोग उन्हें आशीर्वाद नहीं मिलता है? நம்மை நாமே अपने आप को ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க பதிலாக जो आशीर्वाद को हासिल करने से சாபத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். जो श्राप को हम हासिल करते हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க गलातियों के பாத்தீங்கன்னா, पुस्तक 5वां अध्याय में देखिए। கலாத்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னா अब 3ஆம் गलातियों அதிகாரத்துல पुस्तक तीसरा 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் गलातियों 3रा अध्याय में लिखा நம்முடைய है சாபத்தை மாற்ற அவர் जो சாபமானார். अपने श्राप को बदलने परमेश्वर खुद श्राप बनने इस तरह लिखा गया है। ஹல்லேலூயா. 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 புரியுதுங்களா உங்களுக்கு? समझ में आ रहा ஆகவே है क्या? परमेश्वर இந்த சியோனுக்கு செல்ல वो जियोन में जाने के लिए நாம் மீட்கப்பட வேண்டும். हमें छुटकारा पाना அதாவது है, ரட்சிக்கப்பட வேண்டும். उद्धार पाना है இந்த காரியத்துல இருந்தாலும் ரட்சிக்கப்படும். और ये सारे कार्य से उद्धार पाना है। சில பேர் கெட்ட வார்த்தை कुछ பேசுறாங்க. लोग गाली देते रहेंगे। ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? क्या बात करते கெட்ட வார்த்தை, रहेंगे? जो गाली देते வீண் रहेंगे। வார்த்தை. என்ன? இதுல இருந்தெல்லாம் ரட்சிக்கப்படும். ये सारे कार्य से उद्धार இதுல पाना இருந்தெல்லாம் है, மீட்கப்படும். ये सारे कार्य से அப்பதான் छुटकारा पाना है இந்த சியோனுக்கு और போலாம். तभी जियोन में प्रवेश कर पाएंगे। ஹல்லேலூயா சொல்லுமா? हालेलुया। இப்ப பாருங்க, இந்த சியோனுக்கு செல்வதற்கு वो जियोन में प्रवेश करने के சியோன் लिए செல்ல और जियोन जाने के लिए நம்மளுக்கு தகுதி வேணும். योग्यता होना அதுல முதல் चाहिए। தகுதி என்னன்னா, और पहला योग्यता क्या है देखिए, மீட்கப்பட்டவர்கள் தான் சியோன் போக முடியும். जो छुड़ाए गए हैं वही वहां जा पाएंगे। அப்போஸ்தலர் प्रेरितों के पुस्तक அப்போஸ்தலனாகிய பேதுரு तो पौलुस जो पतरस जो है பெந்தகோஸ்து நாளிலே तो पेंटिकोस के दिन में பிரசங்கம் பண்ணின போது वो प्रचार करते समय पर மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி वो टेढ़ी जाति से दूर होकर உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று उद्धार कर लो என்று புத்தி சொன்னார். वहां पर समझाते அதை हैं நீங்க वो। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல எழுதி இருக்கு. प्रेरितों की पुस्तक 2रा अध्याय 40वां वचन में लिखा गया है। ஏன்னா ஜனங்களுக்கு புத்தி சொன்னா लोगों को समझाते हैं वो, உங்களை என்ன செய்யுங்க? तो क्या करना है? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி और टेढ़ी जाति से दूर உங்களை होकर ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். अपने आप को उद्धार कर लो इस तरह समझाते हैं वो। அப்போ இந்த மாறுபாடான இந்த சந்ததி और टेढ़ी அப்படின்னா, जाति जो हम कहते समय மாறுபாடான இந்த சந்ததி, और टेढ़ी जाति इस तरह हम कहते समय அந்த மாறுபாடான சந்ததியை ரெண்டு காரியமா பிரிக்கலாம். और टेढ़ी जाति को हम दो भाग कर सकते हैं वहां पर। உபதேசத்திலே மாறுபாடான உள்ளவங்க, या फिर उपदेश में जो है टेढ़े रहेंगे वो, ஜீவியத்திலே மாறுபாடான உள்ளவங்க. या फिर उनके जीवन में पूरा टेढ़ा होगा। ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? समझ में आ रहा है நான் போன क्या வாரம் आपको? சொன்னேன், जैसे पिछले हफ्ते बताए அப்போஸ்தலருடைய थे, உபதேசத்துல जो प्रेरितों के उपदेश में அப்பம் பிட்கிறதுல, रोटी तोड़ने में ஜெபம் செய்வதுல और प्रार्थना இருக்கணும் वो स्थिर बने रहना है என்று சொன்னேன். இன்றைக்கு சொல்லுகிறேன் பாருங்க, மாறுபாடான அந்த சந்ததினா जो टेढ़ी जाति हम कहते समय உபதேசத்தில் மாறுபாடானவர்கள் இருக்கிறாங்க. या फिर இந்த उपदेश உலகத்துல. में वो टेढ़े रहेंगे அப்புறம் ஜீவியத்திலே மாறுபாடாய் வாழுகிறவங்க या फिर இருக்கிறாங்க. टेढ़े जीवन जीते रहेंगे वो। இந்த உபதேசத்துல மாறுபாடு உள்ளவங்க जो उपदेश में जो टेढ़े हैं, மனம் திரும்புதலின் உபதேசம் இல்லாதவங்களா இருப்பாங்க. जो मन फिराव के उपदेश के बिना रहते रहेंगे वो। உபதேசத்துல மாறுபாடானவங்கன்னா என்ன जो அர்த்தம்னா, टेढ़े उपदेश में रहते हैं इसका मतलब क्या है மனம் देखिए, திரும்ப மாட்டாங்க. वो कभी मन नहीं ஒரு फिरेंगे। கிறிஸ்தவ குடும்பத்துல एक பிறந்திருந்தாலும், मसीह के परिवार में जन्म लिए रहेंगे फिर भी, கிறிஸ்தவ பெற்றோர்களால் या வளர்க்கப்பட்டிருந்தாலும், फिर मसीह के माता पिता के द्वारा बड़ा हो जाएंगे फिर भी, சில பேர் கிறிஸ்தவ பெயர்களை जो வைத்திருந்தாலும், मसीह के नाम भी रखे रहेंगे फिर भी, ஒழுங்காக ஆலயத்துக்கு சென்றாலும், वो ठीक से भवन में जाते रहेंगे फिर भी, சன்மார்க்க நல்லவனாக வாழ்ந்தாலும், वो अच्छे जीवन बिताते रहेंगे फिर भी, ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்தாலும், वो कलीसिया में दान देते रहेंगे फिर भी, இல்ல பாரம்பரிய சட்டங்களை எல்லாம் கை கொண்டாலும், जो परंपरा के सारे कानून को पालन करते रहेंगे फिर भी, எல்லாத்தையும் அவன் கை பாரம்பரிய சட்டங்கள் எல்லாம் கை கொண்டாலும், वो सारे कानून पालन பாரம்பரிய करते சட்டங்கள்னா रहेंगे। என்ன? जो परंपरा कानून मतलब क्या है ईस्टर, देखिए, क्रिसमस, या फिर எல்லாத்தையும் கை क्रिसमस वो सब கொண்டாலும், पालन करते रहेंगे, கை கொண்டாலும், वो सब पालन करते रहेंगे, ஆனா लेकिन கிறிஸ்தவன் என்று जो मसीह के व्यक्ति அவர்களை அழைக்க முடியாது. उन्हें नहीं बुला पाएंगे। அழைக்கலாமா அவங்கள? उन्हें बुला सकते हैं क्या? இங்கதான் உங்களுக்கு டவுட் வரும். और यहीं पर आपको शक आता நீங்க होगा, ஆலயத்துக்கு போறான், காணிக்க கொடுக்கறான், वो அவன் ठीक से கிறிஸ்தவனா தானே कलीसिया இருக்க जाता முடியும் है, ठीक से दान देता அப்படின்னு நீங்க है, சொல்றீங்க. वो मसीह का व्यक्ति ஆனா हो அவர் सकता है ना, கிறிஸ்தவன் அப்படி என்று लेकिन அழைக்க मसीह का முடியாது. व्यक्ति उसे ஏன்னா बुला नहीं सकते हैं, சிலர் क्योंकि இப்படிப்பட்ட ஜீவியம் செய்தால் போதும் और कुछ என்று लोग எண்ணி समझते हैं कि इस तरह जीवन बिताएंगे तो काफी होगा सोचकर அப்படித்தான் போதித்து வருகிறாங்க. और वैसे ही ஆலயத்துக்கு जाकर வாங்க, आते हैं, காணிக்க கொடுங்க, ऐसे दान देते हैं பாரம்பரியத்தை கை கொள்ளுங்க, और रीति रिवाज पालन करते हैं என்ன நல்லவனா வாழுங்க, और अच्छे मनुष्य बनकर जीवन बिताइए, ஒழுங்கா என்ன செய்யுங்க,
கிறிஸ்தவ பேர் வச்சுங்க. और ठीक से मसीह के लोग के नाम रख लीजिए இது வைத்ததுனால கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. और ऐसे रखने के कारण मसीह के व्यक्ति நல்ல नहीं बन கவனிங்க, நான் पाएंगे। சொல்லி வர்றத. जो बता रहा हूं सोच कर देखिए, ध्यान அப்படிப்பட்ட दीजिए। போதனை வேத வசனத்துக்கு முரண்பானது. और ऐसे उपदेश जो है परमेश्वर के वचन से विरोध है वो क्यों? ஆலயம் போக देखिए கூடாதா? तो वहां नहीं जाना है காணிக்கை क्या? கொடுக்க கூடாதா? दान हमें नहीं देना है क्या? எல்லாம் செய்யணும். सब कुछ हमें करना है। ஆனா பேதுரு சொல்வதை கவனிங்க तो கொஞ்சம். पतरस कहते हैं उस पर आप ध्यान दीजिए। இப்ப வசனத்துக்கு வாங்க. अब वचन की ओर आइए। 1 பேதுரு पहला पतरस 1ஆம் அதிகாரம் दूसरा पहला अध्याय 18வது वचனத்தை கவனிங்க. 18 वचन पर ध्यान दीजिए 19வது வசனத்திலே எழுதி இருக்கு. और 19वां वचन में ஒரு लिखा சத்தமா गया வாசிங்க है, பார்க்கலாம். कोई जोर से पढ़ेंगे। உங்கள் முன்னோர்களால் பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, பாரம்பரியமாய் இதெல்லாம் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினால் பொன்னினாலும் நீங்க மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுமா? हालेलुया। நல்ல கவனிங்க, ध्यान दीजिए। நீங்க ஆலயம் செல்லலாம், आप காணிக்கை कलीसिया जाते கொடுக்கலாம், रहेंगे, दान देते रहेंगे பெயர் கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கலாம். और मसीह के लोग के नाम सब रखे रहेंगे, ஆனால் लेकिन फिर भी அவர்களுக்கு கிறிஸ்தவன் என்று சொல்ல மாட்டார்கள். और उन्हें मसीह के व्यक्ति इस तरह नहीं बोलते பைபிள் हैं। சொல்லல. बाइबल इस तरह नहीं कहता है। நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்களா? आप छुटकारा पाए हैं நீங்கள் क्या? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? आप उद्धार पाए हैं क्या? அவர்களுக்கு தான் கிறிஸ்தவன் என்று பெயர் और उन्हीं का नाम வேதத்திலே जो வந்தது. क्रिश्चियन कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। முதல் அந்தியோகியா जो एंटियोक में கிறிஸ்தவர்களுக்கு தான், சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்தது. जो क्रिश्चियन इस तरह नाम रखे, மீட்கப்பட்டவங்க. जो छुटकारा जो पाए हैं। புரிஞ்சதா உங்களுக்கு? समझ में आ रहा है क्या आपको? ஆனா ஆலயத்துக்கு தானே நான் போறேன், मैं कलीसिया में जा रहा हूँ கோயிலுக்கு தானே போறேன், और ऐसे कलीसिया में जा रहा हूँ, பாரம்பரியத்தை எல்லாம் கொண்டாடுறேன், साथ रीति रिवाज को मनाता பேரு हूँ என்ன அப்படி வச்சிருக்கிறேனே और नाम भी मैं इस तरह रखा हूँ, ஆனா உங்க வாழ்க்கையில மீட்பு இல்ல. लेकिन आपके जीवन में अगर छुटकारा नहीं होगा तो இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்னா, यीशु मसीह संसार में क्यों आए? देखिए, நம்மை மீட்க ரட்சிக்க वो வந்தார். हमें छुड़ाने उद्धार करने के लिए 1 आए। தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, और पहला तीमुथियुस पहला अध्याय 15 वचन में பாவிகளை लिखा ரட்சிக்க है, கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். और पापियों को उद्धार करने परमेश्वर यीशु मसीह आए। ஹல்லேலூயா. ஆகவே பொன்னினாலும் सोना வெள்ளியினாலும் या फिर மீட்கப்படாமல் चांदी के द्वारा छुटकारा पाए बिना, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, जो परमेश्वर के लहू से छुटकारा पाकर, 1 பேதுரு पहला पत्रस 1:23வது வசனம் पहला अध्याय 23वां वचन 25வது வசனத்துல எழுதி இருக்கு பாருங்க. और 25वां वचन में लिखा है, देखिए, தேவ வசனமாகிய சுவிசேஷமாகிய அழிவில்லாத வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டோம், जो परमेश्वर के कभी नाश नहीं होने वाले वचन के द्वारा जीवन पाए வசனத்தால் हैं, மீட்கப்பட்டோம், वचन के द्वारा हम छुटकारा வசனத்தால் पाए, பிறந்தோம். वचन के द्वारा हम जन्म எனவே लिए, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் எனப்படுவான். जो उद्धार पाए, जो मसीह का व्यक्ति माना जाएगा। ரட்சிக்கப்பட்டவங்க மீட்கப்பட்டவங்க தான், जो அவங்களுக்கு उद्धार जो தான் पाए பேர் हैं கிறிஸ்தவன். उनका नाम जो அதுவே क्रिश्चियन நம்முடைய है, வாழ்க்கையில वो अपने जीवन में ரட்சிக்கப்பட்டிருக்கணும், हम उद्धार पाना चाहिए, மீட்கப்பட்டிருக்கணும். छुटकारा को पाना है। நல்ல கவனிங்க, நான் சொல்லுகிற வசனத்தை நீங்க நோட் பண்ணிக்கலாம். जो बता रहा हूँ वचन को अब लिख के रखिए। ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்கள்ல சென்னை கடந்து और போனேன். पिछले दिनों में चेन्नई गए थे। சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நான் போகும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பிராம் உட்கார்ந்திருந்தார். और चेन्नई वहां से जाते समय एक ब्राह्मण बैठे थे वहां पर, உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய போர்டிங் பாஸ் காணாம போயிட்டு, और उनका बोर्डिंग पास वहां पर गायब हो गया था। அந்த ஃளைட்டுக்குள்ள இருந்த மாலுமி அவங்க வந்து செக் பண்றாங்க, இவருடைய போர்டிங் பாஸ்ல உட்கார்ந்திருக்கிறார். और फ्लाइट में जाकर चेक कर रहे थे और इनकी बोर्डिंग पास में बैठे ஆனா थे वो, அவர் நம்பர்ல உட்கார்ல, வேற ஒருத்தர் நம்பர்ல लेकिन उनके உட்கார்ந்திருக்கார். नंबर में नहीं और किसी के नंबर में बैठे थे वो। தேடுறார் கிடைக்கல, वो ढूंढ रहे थे, उन्हें मिला नहीं, கிடைக்கவே இல்ல. उन्हें मिला ही இங்க नहीं। பாக்குறார், பையன் பாக்குறார், மேல பாக்குறார், ஒண்ணும் கிடைக்கல. और पॉकेट देके सब जगह देखे அவர் लेकिन मिला கையிலேயே नहीं। கொண்டுகிட்டு வந்திருக்கிறாரு. वो हाथ में लेकर आए முன்ன உள்ள அந்த ஃளைட்ல முன்ன உள்ள ஒரு பேக்கெட்டா இருக்கும், அதுக்குள்ள வச்சிட்டார் போல. और पहले आगे पैकेट था उसमें रख दिया वो शायद, அதெல்லாம் செக் பண்ற உள்ள இருந்தது. तो अंदर देखे तो उसके अंदर था वो। சார் இங்க உள்ள வச்சிட்டு நீங்க எங்கெல்லாம் தேடுறீங்க பாருங்க. तूने बोले यहाँ पर आकर कहाँ ढूंढ रहे देखो करके தேங்க்ஸ் पूछे। சார், தேங்க்ஸ் சார்னாரு. तो बोले कि அவங்களும் மாலினி ஓகே ஓகேன்ட்டாங்க. और भी बोलते உங்க ठीक சீட் है, அடுத்த சீட் அப்படினாங்க. आपका सीट अगला सीट है करके बता அடுத்த சீட்ல दिए, உட்கார்ந்து அவர் அங்கே இருக்கட்டும் அப்படிட்டாங்க. तूने वही रहने दो करके बता என்ன கிட்ட दिए। உட்கார்ந்திருந்தார். तो पास बैठे थे वो மெல்ல என்னோட பேச और ஆரம்பிச்சார். ऐसे बात करने लगे। அவர் பிராமணன் எனக்கு தெரியாது. वो ब्राह्मण है पता नहीं था। அவர் கேட்டார், वो पूछे நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. आप क्या करते हो करके நான் சர்ச் पूछे। பாஸ்டரா तो இருக்கேன். बोले कि चर्च के फास्टर है। ஓ ரொம்ப நல்லது, நம்ம பேசிட்டே போலாமா? वो बोले कि बहुत अच्छा है, बात ஆர்கியூமென்ட் करके பண்ண கூடாது, जाएंगे। பேசிட்டே போலாம். बोले कि वाद विवाद नहीं அவரு करना है, बात कर कर ஞாபகம் जाएंगे। அவர் பேர் சொன்னா ஸ்ரீ ஹரிகிருஷ்ணன் அவர் उनका பேர். नाम जो हरि कृष्णन था।
அவர் ரெண்டு பேரும் பேசிட்டே வந்தோம். तो दोनों आपस में बात कर रहे थे। பேசிட்டே வர்றதுல நிறைய டவுட் நான் சொன்னேன். ऐसे बहुत सारे शक उन्हें समझाए। அவர் கேட்டதுக்கெல்லாம் சொன்னேன். वो जो पूछे सब कुछ जवाब அவர் दिए। என்னன்னா और लास्ट में क्या पूछे वो? அவர் கடைசி என்ன சொன்னதுன்னா, वो लास्ट में क्या बताए देखिए। சோ பாவங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படிங்கறார். जो पाप ऐसे कुछ नहीं है करके நான் बता அதை रहे थे நம்ப वो। மாட்டேன். मैं उसे भरोसा नहीं करूंगा करके बता रहे थे वो। பாவம் ஒண்ணு இருந்தா தானே ஒருத்தர் மீட்க முடியும். अगर पाप होगा तभी कोई छुटकारा दे पाएंगे। நான் அந்த பாவத்தை நம்பல அப்படிங்க. मैं पाप को भरोसा नहीं करता हूं करके बता रहे थे वो। அத விளக்குறதுக்காக பல காரியங்களை அவருக்கு சொல்லி और தந்தார். उसे समझाने के लिए बहुत सारे कार्य उन्हें वहां पर सिखाए। ஓ சிலது நாங்க வேகமா பேசும்பொழுது பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. और ऐसे समझाते समय आजू बाजू के लोग सब सुन रहे थे वहां மத पर। பிரச்சனை வந்துட கூடாது. क्योंकि वहां धर्म அது வேற का பிரச்சனை. कुछ होना नहीं चाहिए, लफड़ा नहीं होना चाहिए। क्वेश्चन எல்லாம் வித்தியாசமா கேக்குறாரு. और उनका प्रश्न बहुत अलग था। ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட சொன்னேனா, जो हर एक कार्य उदाहरण को लेकर समझाए எல்லாரும் उन्हें। பேசிக்கிட்டு நல்லா சிலர் புன்முறுத்தோட சிரித்தாங்க. और कुछ लोग वहां पर हंसे। சிலர் ஒருத்தர்கிட்ட நான் போனேன். और कोई व्यक्ति के पास गए, அவர் தற்கொலை செய்ய இருந்தாரு. वो खुदकुशी करने वाले அவருக்கு थे। சுவிசேஷம் சொல்ல போனேன். मैं सुसमाचार बताने के लिए गया। அவரும் இதே क्वेश्चन தான் சார் கேட்டாங்க. और वो भी ये सारे सवाल पूछ रहे थे। கிறிஸ்தவ அப்ப கிறிஸ்தவங்க ஏன் போய் மற்றவங்களுக்கு அந்த மதத்தை பரப்பணும்? और जो मसीह के लोग ஏன் दूसरे लोगों செய்யணும்? को क्यों அப்படியெல்லாம் धर्म question बताते கேக்குறாரு. हैं, ऐसे ரொம்ப प्रश्न कर வித்தியாசமா रहे थे। எனக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரியும். और तमिलनाडु में वहां पर समस्या है, அத वो நான் पता ஞானமா है। சொல்றேன். நான் இப்போ இவருடைய சாட்சி சொல்றேன். तो इनकी சார், गवाही को बताता हूं நான் देखिए। என்னுடைய நண்பன் வீட்டுக்கு போனேன். मैं अपने मित्र के घर गया என் நண்பன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிராமண வீடு. और उनके घर के बाजू एक ब्राह्मण रहता है। அவர் அன்னைக்கு தற்கொலை செய்யறதுக்காக இது குடிக்கிறதுக்காக இருந்தாரு. குடிக்கல. उस दिन जो है वो खुदकुशी करने के लिए कुछ வேற कोशिश நாள் कर रहे குடிச்சு थे। சாகலான்னு அந்த விஷத்தை வச்சிருக்கிறாரு. वो और एक दिन मरने के लिए पॉइजन वहां पर रखे थे। அப்போ நான் பக்கத்து வீட்டுல என் நண்பன் வீட்டுக்கு போனோடனே இவங்களை பார்த்தோன்னே அவர் நீங்க எப்படி கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாருல, वैसे हाथ पकड़कर बैठे थे ऐसे। ஐயோ ரொம்ப கவலையோட உட்கார்ந்து वो இருக்கிறாரு. चिंता के साथ बैठे थे वो। ஏதோ ஒரு மனக்கவலை. और कोई वेदना के साथ थे அப்போ वो। நம்ம இவருக்கு இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்குன்னு இயேசு சொன்னாரு. அந்த வார்த்தை அந்த சின்ன டிராக்ஸை கொடுப்போம்னு தான் கொடுத்தேன். जो शोक आनंद में बदल जाएगा, परमेश्वर का ट्रैक्स उन्हें दिए। அவர் சொன்னாரு, वो वहां நான் बताने लगे, உனக்காக கடவுளே இல்ல, जो ऐसे मैं धनवत या, नहीं या, ऐसे எனக்கு परमेश्वर दर्रा है ही அப்படின்னு नहीं, கேட்டார். मेरे पास तू क्यों लेकर आया करके पूछे वो। நான் நேத்தே செத்துருப்பேன். मैं कल ही मरने आना वाला सागल था, जो लेकिन मरा नहीं। ஆனா சாகல. लेकिन மறுபடியும் मरा नहीं। சாத்து கொஞ்சம் என்னுடைய பிள்ளைகள் ஒத்து வரல और அப்படின்னா बच्चे जो ठीक नहीं हुए वो। அப்ப பாருங்க. तो देखिए, அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், तो उन्हें समझाए, பாருங்க அவர் வந்து அதை படிச்சாரு. वो आकर पढ़े उसे। நான் சொன்னேன் ஒரு வாரத்துல உங்களுக்கு மிராக்கல் நடக்கும்னு நடந்துட்டு. एक हफ्ते में अद्भुत होगा बताया और वैसे ही हुआ அப்ப उनके ஏசு लिए। அந்த குடும்பத்தார் நம்பினாங்க அப்படின்னு. जो परिवार वाले यीशु को भरोसा करने Suppose लगे, सब பாருங்க நான் समझाए। அதை நான் சொல்லாம இருந்தேன்னா அவங்க செத்துருப்பாங்களே, अगर नहीं बताया होता तो मर जाते करके बताया उन्हें। மரித்திருப்பாங்கல்ல. वो मरे சோ रहेंगे। எந்த ஒரு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ और जो कोई मसीह पर विश्वास रखता है, மற்றவங்க சாக கூடாது, दूसरे लोग नहीं मरना மற்றவங்களுக்கு चाहिए, ஏதாச்சும் நன்மை செய்யணும், और दूसरों के लिए தானம் भलाई தர்மம் करना है, செய்யணும், दान உதவி धर्म करना செய்யணும், है, இந்த या फिर मदद துடிப்பினால करना தான் है। இதை செய்யறாங்க. ऐसे तड़पने के कारण इस तरह सेवा करते हैं இத वो। அவங்க போய் பரப்பணும் அப்படின்னுலாம் செய்ய அவங்க துணியல. இதோ நம்மளால் உண்ட எல்லா மதமும் தானம் தர்மம் செய்யணும்னு போதிக்குது. जो सारे धर्म जो है दान அப்படின்னு धर्म ஒண்ணு. करने के लिए सिखाता है So, बताते அதுக்குள்ள समय। flight நின்னுட்டு இறங்கிட்டு எல்லாம் நிக்கிறாங்க, வரிசா நிக்கிறாங்க, ரவுண்ட்ல எல்லாரும் புன்முறு சாட்சியை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. और सब लोग गवाही को सुनकर वहां ஏன்னா पर மத हंस रहे பிரச்சனை थे ஆயிடக்கூடாது. क्योंकि धर्म के विरोध कुछ नहीं होना चाहिए वहां ஹalleluya. पर। கடைசியாக ரொம்ப உங்களோட பேசுனது நம்ம நன்றி சார், நான் திங்க் பண்ணுவேன் யோசிப்பேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. और बात की अच्छा लगा, मैं सोचूंगा कर बोलकर गए वो। அதே பேச்சிலையும் பிரச்சனைகளை உண்டாக்க முடியும். और ऐसे बोलते के कारण वहां पर समस्या भी बना सकते थे। ஆகவே அவர் சொன்ன ஒரு காரியம் वहां पर जो कार्य बताए उन्होंने, பாருங்க, பாவம் இல்லைன்னாரு. पाप नहीं है करके बता रहे थे वो। அதற்கான உதாரணத்தை சொன்னேன் அவருக்கு. और उसके लिए भी उदाहरण लेकर दिए। நான் இதை குறித்தால சிந்திக்கிறேன், ஆனா பாவத்தை நான் விசுவாசிக்கல சார் मैं इसके बारे में அப்படின்னு. सोचता हूं பாவமே लेकिन கிடையாது पाप को அப்படின்னு. विश्वास नहीं करता हूं करके बता பாவம் रहे இருந்தா थे। தானே ஒருத்தர் பலியானாரு, ஒருத்தர் மரித்தாரு, நமக்காக உயிர்த்தாரு, அது மூலம் மீட்பு உண்டுன்னு நான் நம்ப முடியும். अगर पाप होगा तभी कोई हमारे लिए मरे, நான் जीवन சொல்ல दिए, வர்றது विश्वास என்னன்னா कर पाऊंगा। பாவமே இல்லைங்கிறாரு. और वो कहते कि पाप नहीं है करके बता रहे थे वो। அவரை நான் ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. और उन्हें कुछ भी नहीं कर पाऊंगा அவரை वहां திருத்த पर। முடியாது. उन्हें नहीं सुधार पाऊंगा। ஹalleluya. அப்ப அவருக்கு இந்த வழிகளை சொல்லிட்டேன். तो उन्हें ये मार्ग उन्हें बता दिए। ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, लेकिन वचन क्या कहता நல்லா है, கவனிங்க, நாம எல்லாரும் हम सब பாவத்துல கற்பம் தரித்து जो पाप में जन्म பாவியாக பிறக்கிற ஜென்ம பாவம், जन्म के जो पाप होता है, நாம் செய்கிற பாவம், जो हम करते हैं वो भी पाप நம்முடைய होता है, முற்பிதாக்கள் செய்த பாவம், या फिर पूर्व पिता जो करते हैं वो पाप होता है। நம்முடைய ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாள் பிதாக்கள் செய்த அந்த பாவத்தினால அந்த சாபம் இருக்கிறது जो மனித हम जो மனுக்குலத்துல. किए, वो पाप के कारण जो मनुष्य के बीच श्राप है। இதெல்லாம் மன்னிக்கப்படதான் और ये सारे कार्य से क्षमा पाने के இயேசு लिए பலியானார். जो यीशु मसीह बलि बने, அப்ப அந்த இயேசுவினுடைய இரத்தத்துக்கிட்ட வந்துரும்.
இருக்கிறோம். तो यीशु के लहू के निकट हम அந்த पहुंचे இயேசுவின் हैं ரத்தத்தால் மட்டும் தான் மீட்கப்பட முடியும். और सिर्फ यीशु के लहू के द्वारा हम छुटकारा पा सकेंगे. மார்க் 2:10 சொல்லுகிறது, जो मरकुस की पुस्तक दूसरा अध्याय 10वां वचन में लिखा गया இயேசு है, கிறிஸ்து இல்லாம जो यीशु मसीह के अलावा பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாதுன்னு पाप को क्षमा करने के अधिकार और किसी के पास नहीं है. பிரைஸ் காட். எபிரேயர்ல நீங்க பாத்தீங்கன்னா अब इब्रानियों पुस्तक में देखेंगे तो எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, इब्रानियों पुस्तक में लिखा है இயேசு यीशु நமக்காக நகரவாசலுக்கு புறம்பாக அவர் பாடுபட்டார்னு वो எழுதியிருக்கு. हमारे लिए फटक के बाहर दुख उठाए इस तरह लिखा நம்மை गया है, மீட்கிறதற்காக. वो हमें छुड़ाने के लिए. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் तो सिर्फ यीशु मसीह के लहू के என்ன कारण உண்டு? क्या होगा? மீட்பு உண்டு. छुटकारा मिलेगा. மீட்கப்பட்டவங்க தான் சீயோன் வர तो முடியும். छुटकारा पाए தெரிஞ்சுக்கிட்டீங்களா? हैं वही जियोन में प्रवेश कर அல்லேலூயா. पाएंगे. அப்போ எப்படி மீட்கப்படுகிறது? तो कैसे छुटकारा पाना நல்ல है? கவனிங்க, अब देखिए நல்ல கவனிங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, जो वचन में लिखा गया है வேதத்துல சொல்லப்படுது, இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு और यीशु को उद्धारकर्ता के अनुसार स्वीकार कर யோவான் 1:12 எழுதி இருக்கு, यूहन्ना पहला अध्याय 12 वचन में लिखा ரோமர் गया है, 10:9 எழுதி இருக்கு. जो रोमियो 9:10 में लिखा गया है. அவரை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு मनुष्य को अपने मन में स्वीकार நாவினால करना है இயேசுவை அறிக்கை செய்து. और यीशु मसीह को कबूल करना है. நான் ஒரு காலத்துல பல சுவாமிகளை அறிக்கை செய்தேன். जो एक जमाने बहुत सारे देवताओं को दंडवत ஆனா कर रहे பைபிள் थे, சொல்லுகிறது இயேசுவை மட்டும் அறிக்கை செய்து लेकिन बाइबल कहता है कि सिर्फ यीशु मसीह को तू दंडवत कर, ஏற்றுக்கொண்டு उन्हें स्वीकार कर அறிக்கையிட்டு और कबूल कर அவரிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு और उनके पास माफ अपने पाप के लिए तरस அறிக்கையிட்டு कर कबूल कर விட்டுவிட்டோம் என்றால், उससे अगर हम छोड़ देते हैं तो விட்டுவிட்டோம் என்றால் अगर पाप को हम छोड़ देते हैं வேதாளம் तो சொல்லுது, இரக்கம் பெறுவோம். हम दया पाएंगे. நீதிமொழிகள் 28:13 எழுதி இருக்கு, नीति वचन 28 अध्याय தன் 13 वचन में பாவங்களை लिखा மறைக்கிறவன் है, வாழ முடியாது. जो अपने पाप छुपाते हैं वो जीवन அதை नहीं அறிக்கை पाएंगे, செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். उसे कबूल करके छोड़ते हैं वो दया पाएंगे. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்கப்பட்ட சியோன் என்ற சபைக்கு நாம் வருவதனால जो यीशु मसीह के लहू के द्वारा दोए जाकर सिय्योन कलीसिया में प्रवेश करने के நமக்கு कारण பாவ நிவர்த்தி ஆகிறது. पाप क्षमा होता है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த விசுவாசத்தோடு வரும் பொழுது वो विश्वास के साथ हम आते समय நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் முற்பிதாக்களுடைய பாவங்களையும் நாம் செய்த பாவங்களையும் जो अपने पाप और श्राप जो ஆண்டவர் किए हैं सारे நிவர்த்தியாக்குறார். पापों को परमेश्वर वहां पर क्षमा कर देते हैं. இதற்காக தான் சில பக்தர்கள், और इसलिए कुछ भक्त जो है वो பல மதத்திலே உள்ள பக்தர்கள் जो बहुत सारे धर्म के भक्त जो है பாத वो யாத்திரையாக பல இடங்களுக்கு கோயிலுக்கு போகிறாங்க. चलकर जो कुछ मंदिर में जाते हैं சில புண்ணிய ஸ்தலத்துக்கு போறாங்க, या फिर कुछ पुण्य स्थान वो जाते சில हैं நதிக்கு போறாங்க. या फिर कुछ नदी में जाते हैं. क्यों जाते हैं वो எதுக்காக சொல்லுங்க? वो क्यों जाते हैं बताइए? சும்மா போறாங்க, वैसे जाते हैं क्या? பாவ நிவர்த்தி वो பெறுகிறார். पाप की क्षमा पाने के लिए जाते हैं. இந்த சியோனுக்கு வருவதனால், वो जियोन में आने के कारण சபைக்கு வருவதனால் कलीसिया में आने के कारण அல்லல் பாவ நிவர்த்தி அடைகிறீங்க. पाप की அல்லேலூயா क्षमा को சொல்லுங்க. पाते हैं. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? समझ में आ रहा है क्या आपको? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, जो यीशु मसीह के लहू के द्वारा जो कमाया गया कलीसिया, பாவ மன்னிப்பை நாம பெறுகிறதற்கு पाप की क्षमा को पाने के लिए இயேசுவை தெய்வம் என்று जो यीशु விசுவாசிக்கணும். मसीह परमेश्वर है विश्वास करना है. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, अगला क्या लिखा गया देखिए, ஞானஸ்தானத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. और बपतिस्मा के अलग कारण होगी। अपने को पाप क्षमा मिलता है. எங்க எழுதி இருக்குன்னா, वो कहां पर लिखा है देखिए, அப்போஸ்தலர் प्रेरितों की पुस्तक 2:37 எழுதி இருக்கு. 37वां वचन में लिखा है. அப்போஸ்தலர் प्रेरितों की पुस्तक 22:16 எழுதி இருக்கு. 22वां अध्याय 14 वचन में भी लिखा है, நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுங்கள். जो पाप की क्षमा के लिए बपतिस्मा लो उस तरह लिखा गया है. அப்போஸ்தலர் 22:16 எழுதி இருக்கு. और प्रेरितों की पुस्तक में लिखा गया 22वां अध्याय 16 वचन में लिखा गया है. நான் இந்துல இருந்து வந்ததனால ஞானஸ்நானமே எடுக்கல. जब हिंदू से आए तो वो समय बपतिस्मा नहीं மதம் लिए थे. மாற்றுறதுன்னு நான் நினைச்சிட்டேன். समझे कि वो धर्म புரியல बदलना है इस तरह सोचे. இதெல்லாம் படிச்ச உடனே தான் தெரிஞ்சது ये सब पढ़ने பாவ के बाद पता चला மன்னிப்புக்கென்று पाप ஞானஸ்நானம். की क्षमा के लिए बपतिस्मा हालेलुया. लेते हैं. பாவ மன்னிப்பு இயேசுநாதர் கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் जो பெற்றுக்கொள்வோம். यीशु मसीह के बाद पाप कबूल करते हैं और पाप क्षमा पाते हैं. பிரைஸ் காட். ஹalleluya. हालेलुया. என்று எழுதிருக்கு. ஏன் தாமதிக்கிற? நீங்க क्यों देरी ஞானஸ்நானம் क्यों कर रहा பெற்று है? பாவம் बपतिस्मा में கழுவப்படும். और पाप से उद्धार पास तरह लिखा गया है. இந்த ஞானஸ்நானத்துல ये बपतिस्मा நல்ல காரியம். में நான் உங்களுக்கு சொன்னேன். बताया என்ன आपको, சொன்னேன்? जो क्या बताया आपको, என்ன சொன்னேன்னா, நல்ல கவனிங்க, உபதேசத்தில் மாறுபாடானவர்கள். जो उपदेश में टेढ़े होते हैं वो, ஹalleluya. அதாவது மாறுபாடான சந்ததியிலிருந்து பிரிக்கப்படணும்னு சொன்னேன். टेढ़ी जाति से हमें दूर रहना है इस तरह बताया. உபதேசத்தில் மாறுபாடானவர்கள், और कुछ लोग उपदेश में टेढ़े होते ஜீவியத்தில் हैं மாறுபாடாக और जीवन में भी टेढ़े जीवन बिताते हैं वो. அப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. जैसे वचन में लिखा गया இந்த देखिए, ஞானஸ்நானம் என்பது பாருங்க, जो बपतिस्मा जो कहते हैं वो மார்க் 16:16 எழுதி இருக்கு. जो मरकुस की पुस्तक 16 अध्याय 16 விசுவாசம் वचन, உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் மீட்கப்படுவான், जो विश्वास लेकर रक्षिकப்படுவான். विश्वास करके जो बपतिस्मा पाते हैं उद्धार पाएंगे वो. இதான் மீட்பு. और यही छुटकारा है, சியோனுக்கு उद्धार போற है. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வே और जीवन में जाने के लिए पहला मार्ग यही है இயேசுவை यीशु को ஏற்றுக்கொள்ளணும், स्वीकार करना है, பாவத்தை அறிக்கை செய்யணும், पाप कबूल करना है, பாவத்தை விட்டு விடணும், पाप को छोड़ देना है ஞானஸ்நானம் எடுக்கணும். और बपतिस्मा लेना है। பிரைஸ் தி லார்ட். இதுல இந்த ஞானஸ்நானத்துல தவறாவும் இருக்கு, தவறும் இருக்கு. और बपतिस्मा में कुछ कार्य गलत भी है। என்ன இருக்குன்னா பிழையான ஞானஸ்நானம் இருக்கு, பிழையான தவறான जो ஞானஸ்நானம். गलत बपतिस्मा भी है அதையும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். वो भी समझाते हैं। देखिए, ஒன்று पहला குழந்தை ஞானஸ்நானம், जो बच्चों को बपतिस्मा देते हैं। ரெண்டு दूसरा தெளிப்பு ஞானஸ்நானம், ऐसे पानी छिड़क कर बपतिस्मा देते हैं। மூன்று और तीसरा பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள். जो पवित्र आत्मा के अभिषेक जो नहीं पाए हैं, பரிசுத்த ஆவியே பெறல, பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லுவாங்க, பவித்திர அல்லது பாயே பரிசுத்த ஆவியே பெறாதவங்க ஞானஸ்நானம் या फिर पवित्र आत्मा पाए बिना जो बपतिस्मा देते हैं கொடுக்கறாங்க. बपतिस्मा, அந்த ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. वो एक बपतिस्मा है। நாலாவது और चौथा திரித்துவத்தை விசுவாசிக்காதவங்க. जो ट्रिनिटी जो विश्वास नहीं करते हैं वो திரித்துவம்னா என்ன? वो क्या है? देखिए, பிதா, पिता, குமாரன், पुत्र பரிசுத்த ஆவி. और पवित्र आत्मा। சில பேரு ஜீசஸ் மட்டும் பிலீவ் और பண்ணுவாங்க, कुछ सिर्फ यीशु होली मसीह को स्पिरिट विश्वास கிடையாது. करेंगे या फिर No, पवित्र wrong आत्मा नहीं है doctrine. कहते रहेंगे वो। உபதேச தவறு, उपदेश गलत है மாறுபாடான சந்ததி இது. वो टेढ़ी जाती है वो। இயேசு சொன்னாரு, உயிர்த்தெழுந்த இயேசு, और நல்லா जीव கவனிங்க, कर यीशु मसीह कहते ரொம்ப हैं முக்கியமான காரியம் और கடைசி ये बहुत காலத்துல जरूरी कार्य வந்திருக்கிறோம். है, बहुत अंतिम समय आए हैं। மத்தேயு 28:19 और मत्ती அதுல எழுதி இருக்கு. 28-19 वचन में लिखा गया है। உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் जो எடு. यीशु मसीह कहते हैं कि पिता, पुत्र, पवित्र आत्मा के नाम Okay से बा? बपतिस्मा दो। இப்போ 4 விதமான ஞானஸ்நானம். अभी 4 प्रकार के बपतिस्मा है தவறான ஞானஸ்நானம் என்ன? और गलत बपतिस्मा है वो। ஒன்று குழந்தை ஞானஸ்நானம். और पहले जो बचपन में जो குழந்தைகளை बपतिस्मा ஞானஸ்நானம் देते எடுக்கக்கூடாது. हैं, तो बच्चे सब बपतिस्मा नहीं लेना குழந்தைகளை चाहिए। வரவழைத்து கர்த்தர் bless பண்ணார், और ஆசீர்வதித்தார். बच्चों को परमेश्वर आशीष किए उन्हें। பைபிள்ல குழந்தை ஞானஸ்நானம் இல்ல, और बाइबल में बच्चों को कभी தெளிப்பு बपतिस्मा नहीं ஞானஸ்நானம் दिए இல்ல. या फिर छिड़क कर उन्हें कोई बपतिस्मा नहीं பரிசுத்த ஆவி, दिए। அதுக்கெல்லாம் ஆதாரம் உங்களுக்கு இப்ப நான் और தர்றேன். सबके लिए गवाही देते हैं। अभी देखिए, क्वेश्चन பண்ணலாம். कुछ लोग सवाल भी कर सकते हैं। பரிசுத்த ஆவி பெறாம ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. पवित्र आत्मा पाए बिना बपतिस्मा हमें नहीं देना चाहिए। பரிசுத்த ஆவி சில பேர் வந்து சில பேர் எல்லா இடத்துலயும் போய் ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் பெறாங்கன்னு இவங்க பரிசுத்த ஆவியை பெறாம தொட்டி கட்டி ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க, கொடுக்க கூடாது. और कुछ लोग हर एक जगह जाकर बपतिस्मा लेते हैं, அவங்க பரிசுத்த ஆவியை பெறாம ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, பைபிள்ல எழுதி இருக்கு. जो खुद पवित्र आत्मा को पाए बिना दूसरों को बपतिस्मा, और कुछ எங்கேயும் போய் எடுத்துருவாங்க. कुछ समझे बिना यहाँ भी ले लेते हैं, कहाँ भी ले लेते हैं वो जाकर। ரைட், கவனிச்சுங்க. அடுத்தது अगला, அந்நிய பாஷை அடையாளத்துடன் जो अन्य भाषा चिन्ह के साथ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற, पवित्र आत्मा को पाने, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிற, पवित्र आत्मा को विश्वास करने அதற்கு விரோதமாக பிரசங்கிக்கிறவர்கள், और उसके विरोध में जो प्रचार जो करते हैं, அந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அந்நிய பாஷை இல்ல, பரிசுத்த ஆவி இல்லன்னு பிரசங்கம் பண்ணுகிறவங்க जो अन्य भाषा नहीं है उसके बल्कि जो प्रचार சில जो करते குரூப்புகள் हैं, இருக்கிறாங்க. ऐसे भी कुछ ग्रुप है। பிரைஸ் தி லார்ட். அப்ப இருக்கிறாங்க. जो ग्रुप जो रहते அதுபோல हैं, वैसे ही தவறான உபதேசம் சொல்லுகிறவங்க जो गलत उपदेश जो கிட்ட कहते எடுக்கவே हैं கூடாது. उनसे कभी नहीं लेना चाहिए। புரியுதா உங்களுக்கு? அது என்னன்னா, वो क्या है? சில பேர் பிரதர் மிஸ்ன்னு இருக்கிறாங்க. நான் உங்களை தப்பா சொல்லல, brother நல்ல mission जो कहते டாக்டிங்ல हैं, இருப்பாங்க, जो अच्छा நல்ல रहेंगे சத்தியம் वो। பேசுவாங்க. பரிசுத்த ஆவி இல்லம்பாங்க சில பேர். पवित्र आत्मा नहीं है இப்ப करके சில कुछ लोग பேர் बोलेंगे। ஓகே சொல்லிட்டாங்க, अभी कुछ लोग அப்படி ओके बोल இருக்கிறாங்க. दिए, ரைட், ஒத்துக்கிட்டாங்க. वो சில பேர் யெகோவா சாட்சிகள்னு இருக்கிறாங்க. और यहोवा जो यहोवा विटनेस है वो भी சில है, செவன்த் டே और அப்படின்னு सेवेंथ இருக்கிறாங்க. डे करके भी लोग हैं, சில பேர் பெயர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. और कुछ नाम के लिए मसीह के நல்லா लोग होते கவனிச்சுங்க. हैं। ஆகவே இப்படிப்பட்ட குரூப்லாம் இருக்கு. और ऐसे ग्रुप भी है, எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, और कोई भी ग्रुप होने ஆனா, दो, लेकिन फिर भी வேதத்தின்படி ஞானஸ்நானம். परमेश्वर के वचन के हालेलुया अनुसार சொல்லுமா? बपतिस्मा लेना चाहिए। ஹalleluya. हालेलुया। அடுத்தது பாருங்க, अगला देखिए, திருத்துவத்தை விசுவாசிக்காதவங்க जो ट्रिनिटी जो विश्वास नहीं करते हैं वो ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுவாங்க. सिर्फ एक ही कार्य कहते रहेंगे वो, சில பேர் கொடி கட்டிடுவாங்க, और कुछ झंडा बांध लेते கொடி हैं। கிட்ட நின்னா போதும் अगर झंडे के पास ஞானஸ்நானம். खड़े रहेंगे तो काफी இல்ல लोग பைபிள்ல बपतिस्मा நோ कहते இல்ல, हैं। பைபிள்ல கிடையாது. ये सब बाइबल में नहीं लिखा गया है, நம்ம பைபிள் படிக்கணும், बाइबल पढ़ना है हमें, அப்பதான் அந்த பைபிள் ஃபாலோ பண்ண और முடியும். तब बाइबल को पीछा कर पाएंगे। இப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க. तो वचन कहता है, देखिए, அடுத்தது அப்போஸ்தல பிரதிஷ்டை ஊழியத்தை जो प्रेरितों प्रतिष्ठा और सेवा விசுவாசிக்காதவங்க, उसे विश्वास जो नहीं 12 करते हैं, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. और 12 प्रेरितों थे, அதுபோல ஊழியத்தை விசுவாசிக்காதவங்க கொடுக்கிற ஞானஸ்நானத்தை பெறக்கூடாது. और वैसे सेवा को विश्वास किए बिना जो बपतिस्मा देते हैं उसे स्वीकार नहीं करना है। அப்போஸ்தலர்கள் உண்டா இல்லையா? प्रेरितों है कि नहीं, அதெல்லாம் விசுவாசிக்கணும். वो सब विश्वास करना है। அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் உண்டு. प्रेरितों का उपदेश को विश्वास करना है। இயேசுவோட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. जो यीशु के साथ 12 प्रेरितों थे, இந்த சத்தியெல்லாம் விசுவாசித்து ये सारे सत्य विश्वास कर கைக்கொள்ளுகிறவங்க கிட்ட தான் जो ஞானஸ்நானம் पालन பெறணும் करते हैं அப்படின்னு उन्हीं के पास பைபிள் बपतिस्मा தெளிவா लेना இருக்கு. है। அடுத்தது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், நீங்க एक क्वेश्चन उदाहरण பண்ணலாம். बताते हैं।
பிரைஸ் தி லார்ட். அன்பின் சீசனாகிய யோவான் जो प्रेम के चेला जो இந்த यूहन्ना जो है பைபிள்ல वो, உபதேசத்துல சொல்றாரு. बाइबल के उपदेश में कहते हैं இந்த वो, பைபிள்ல இருக்கு 2 யோவான். दूसरा यूहन्ना की पुस्तक में 2 யோவான்ல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. दूसरा यूहन्ना में सिर्फ एक ही அதுல अध्याय है, 10வது வசனம், उसमें 10वां वचन 11வது வசனம். और 11वां ஹalleluya. वचन। உங்களுக்கு புரியலன்னா பென் டிரைவ் கொண்டாந்தீங்கன்னா இந்த கேசட் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு நான் தருவேன். अगर नहीं समझ में आ रहा तो நீ पेन போட்டு ड्राइव கேட்கலாம். देंगे तो आपको दे देंगे, Praise the Lord. संदेश दे Hallelujah. देंगे। ஹalleluya. யார வேணுமே நீங்க டவுட் கேட்டுக்கலாம். और कोई भी डाउट पूछ அதனால தான் सकते हैं recording वो, பண்றோம். इसलिए रिकॉर्डिंग भी कर रहे हैं। 2 யோவான் 10:11ல எழுதி இருக்கு. और दूसरा यूहन्ना 10 और 11 वचन என்ன में लिखा எழுதி क्या है, இருக்குன்னா, उसमें क्या लिखा है देखिए, என்ன எழுதி இருக்குன்னா, उसमें क्या लिखा है, அதாவது கிறிஸ்துவின் உபதேசம், जो मसीह का उपदेश, அந்த உபதேசத்தின்படி उपदेश के अनुसार போதிக்காதவங்க, जो नहीं सिखाते हैं, அதை கற்றுக் கொடுக்காதவங்க, जो नहीं सिखाते हैं, அவர்களுக்கு நீங்க வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. उन्हें बधाई भी नहीं देना चाहिए, அவர்களை ऐसा लिखा உங்க गया வீட்டுல है। ஏற்றுக்கொள்ள கூடாது. उन्हें घर में स्वीकार नहीं அவங்களோட करना है, உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. उनके संग बैठकर भोजन भी नहीं करना है, இதுதான் इस तरह लिखा है। மாறுபாடான சந்ததி. और यही टेढ़ी जाति, அப்படின்னா இந்த பைபிளின் படி கை கொள்ளாதவங்க தான் மாறுபாடான जो बाइबल का சந்ததின்னு पालन சொல்லப்படுது. नहीं करते हैं वही टेढ़ी जाति புரியுதுங்களா? है वो। இப்ப நான் ஒரு யார் வேணுமே இருக்கலாம். कोई भी हो सकते நான் हैं இந்துல वो। இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். जो हिंदू से परमेश्वर को स्वीकार किए இஸ்லாமில हैं, இருந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. कुछ लोग इस्लाम से परमेश्वर को स्वीकार இயேசு किए हैं, எல்லாருக்கும் ஆண்டவர். और பிரைஸ் தி यीशु லார்ட். सारे लोग के लिए परमेश्वर है ஆனா वो। யாரா இருந்தாலும் பரவாயில்ல. लेकिन कोई भी होने दो, யார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ और जो कोई उपदेश को स्वीकार करते हैं, அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க और उन्हें बधाई दीजिए। அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, अगला देखिए, இந்த கிறிஸ்துவின் உபதேசம் நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்துவது மட்டும் இல்ல, जो मसीह के उपदेश उद्धार की ओर हमें चलाता है, सिर्फ அது इतना ही நமக்குள்ள नहीं, ஒரு பரிசுத்தமான கிரியை நடப்பிக்க एक ஆரம்பிக்கும். पवित्र कार्य करवाता है वो। இப்ப மாறுபாடான உபதேசங்கள் தேவனிடத்திலிருந்து வராததுனால और टेढ़ी जाति के उपदेश परमेश्वर की ओर से नहीं आता है, அந்த इसलिए மாறுபாடான உபதேசங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் जो टेढ़ी जाति के उपदेश को जो पालन करते हैं, அந்த பரிசுத்தமாகிற கிரியைகளுக்கு जो पवित्र होने वाले कार्यों को உடன்படாமல் और उसकी हमसे चले बिना பரிசுத்தமில்லாத கிரிகளை நடப்பிக்க जो ஆரம்பிப்பாங்க. अपवित्र कार्य को करते हैं वो। புரிந்ததுங்களா? ஆகவே மாறுபாடான உபதேசத்தை போதிக்கிறவர்கள் கூட जो टेढ़ी जाति के उपदेश को सिखाते हैं वो लोग நாம் भी அதிகம் ஐக்கியப்படக்கூடாது என்று இந்த उनके பைபிள் साथ अधिक से சொல்லுகிறது. अधिक हमें संगति नहीं रखना है, इस तरह वचन कहता है। மீட்கப்படுகிறதுனா புரியுதுங்களா? छुटकारा पाना, इसका मतलब समझ में आ रहा है क्या So, आपको? ஓசியாவுல போன 2வது சீரிஸ்ல சொன்னேன், और ओजिया की पुस्तक से पिछले हफ्ते எப்ராயிம் लिखा है, जो என்ற इब्राहिम ஒரு जो है மனிதன் वो, திருப்பி போடாத அப்பம். और ये मनुष्य जो कि रोटी की இந்த समान है वो। தோசை திருப்பி போடணும் என்ன ஆகும் சொல்லுங்க? अगर डोसा को से उल्टा नहीं करें तो क्या होगा? சொல்லுங்க, சாப்பிட்டு பாருங்க என்ன ஆகும் வயிறு. खाकर देखिए क्या होगा पेट। நான் ஒரு வீட்டுக்கு போனேன், एक घर गहरी, என் மேல ரொம்ப அன்புள்ளவங்க. वो ज्यादा प्रेम रखते हैं वो। சோ அதனால ஷோகேஸ்ல இருக்குல அது என்ன மிக்ஸி, जो शोकेस से मिक्सी लेकर புதுசு வாங்கி ஷோகேஸ்ல வச்சிருக்காங்க. और नया लेकर शोकेस में रखे थे அந்த वो। ஷோகேஸ்ல வைக்கிறது பாஸ்டர் இருக்கு, நல்ல சுத்தமான மிக்ஸில சட்னி எல்லாம் பண்ணணும்னு பண்றாங்க. फास्टर के लिए अच्छा भोजन देना है बोलकर बना रहे थे वो, அப்போ தோசை போட்டு கொடுக்குறாங்க, और डोसा बनाकर दिए वो, 2 சட்னி, और 2 चटनी ரொம்ப था, டேஸ்டா இருக்கு. बहुत स्वादिष्ट था वो भी। தோசை சாப்பிடுற நேரத்துல ஒரு ஃபோன் வந்துச்சு. और डोसा खाते समय एक फोन आया, அப்போ நான் போன்ல பேசிக்கிட்டே तो फोन में இதை बात சாப்பிடுறேன். करते ऐसे खा रहे थे, சாப்பிடுறதுல கவனம் செலுத்தல, சாப்பிட்டுட்டேன் 2 தோசை जो खाने में ध्यान नहीं दिए लेकिन खा लिए उसे भी। சாப்பிட்டோன்னே खाने के बाद அந்த வீட்டுல அந்த சகோதரி वो घर में சிஸ்டர் वो बहन சொல்றாங்க, जो है कहने लगी वो, ஐயோ இந்த என்ன கருப்பா கிடக்கு ये क्या है, काला சட்னியில पड़ा है चटनी में। அப்படின்னாங்க. அப்படின்னு உடனே நான் அப்பதான் பாக்குறேன் சட்னியில तभी பார்த்தா ஏது நான் சாப்பிடுறதுல இவ்வளவு பெருசு கருப்பா கிடக்கு. और इसमें इतना कुछ काला उसने என்னன்னா, पड़ा था, वो क्या था वो? ஓ அந்த இலவாங்க பட்டைன்னு சொல்லுவாங்களா அது போல जो நான் लवंग- மென்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். जो लवंग सोचकर उसे खा रहे थे, நல்லது தானே உடம்புக்கு. जो अच्छा है सोच இந்த कर கறி खा குழம்புல रहे थे, போடுவாங்களே இலவங்க பட்டை அது நினைச்சு जो சாப்பிட்டுட்டு नॉन वेज में डालते हैं सोचकर खा लिए, சாப்பிட்டு முடிச்சாச்சு. 3 और खा தோசை लिए, சாப்பிட்டேன். और 3 डोसा वहां पर खा लिए। பார்த்தா அது இலவங்க பட்டை இல்ல, वो ऐसे- ரப்பர். वो रबर था वो, ரப்பர். रबर था वो। அந்த மிக்ஸி ரொம்ப நாள் இருந்த மிக்ஸி, जो मिक्सी बहुत दिनों से புது ऐसे மிக்ஸி रखे அடிச்ச थे, உடனே உள்ள இருக்கிற ரப்பர் மடிச்சு போய் இருந்திருக்கு, மிக்ஸ் ஆயிட்டு. जो रबर था वो चटनियोड़ा। मिक्स हो गया चटनी के साथ, நான் பாட்டுல ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். और फास्टर भी पूरा खा எனக்கு लिए थे। பயம் தான் தாங்க முடியாது, என்னமோ ஆக போகுது என் मेरे को வயிறு. डर लगने लगा कुछ ना कुछ हो जाएगा पेट में। அப்ப அவங்க கிட்ட சொன்னேன், तो उन्हें बताए, மார்க் 16-17 எழுதிருக்கு, जो मरकुस की पुस्तक 16-17 में लिखा சாவுக்கு है, எதுவான எதை குடித்தாலும் உனக்கு அணுகாது. போ. मृत्यु के अनुसार कुछ भी खाएंगे तो இந்த तेरे लिए कुछ नहीं மாசத்துல होगा। வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? जो वाचा क्या था पता है इसमें, தீங்கு உன்னை அணுகாது. और बुराई तेरे निकट नहीं आएगा। அதனால வயிறு, इसलिए पेट जो है वो, இந்த வயிறுக்குள்ள வந்த ரப்பர் எல்லாம் ஜீரணமாவதாக और இயேசு पेट के நாமத்துல. अंदर जो आया सारा रबर हजन हो जाए, கையை வச்சு சொல்லிட்டேன், जो ऐसे हाथ रखकर बोल दिए, இதுவரையிலும் ஒன்றும் ஆகவில்லை. जो अभी तक कुछ नहीं हो पाया, அல்லேலூயா சொல்லுங்க, அது ஜீரணமா இருக்கும். वो हजम हुआ रहेगा। அல்லேலூயா சொல்லுங்க.
என்ன ஆனதுன்னு அவ்வளவு ரப்பர் சாப்பிட்டு இருக்கிறேன். और इतने रबर जो खा लिए थे चटनी के साथ. ஏன்னா எப்படி போனதுன்னு தெரியல. பெரிய பெரிய ரப்பர்லாம் சாப்பிட்டுட்டேன், இந்த இலவங்க பட்டனை சேர்த்து சாப்பிட்டுட்டேன். और உடம்புக்கு लवंग நல்லது. समझकर खा लिए थे उसे. என்ன செய்யறதுன்னு தெரியல, சாப்பிட்டு முடிச்சேன். जो क्या किया पता नहीं खा लिए. ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்து. लेकिन फिर भी परमेश्वर रक्षा कर लिए. இல்ல எதற்கு சொல்லுகிறேன்னா, क्यों बता रहा हूँ देखिए. அதுபோல தவறான உபதேசங்கள், और वैसे गलत उपदेश, தவறான காரியங்களை जो நம்ம गलत कार्य. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். एक और उदाहरण बताता हूँ. ஒரு அம்மா டாக்டர் கிட்ட போனாங்க. एक माँ जी जो है डॉक्टर के पास गए அவங்க பிள்ளைக்கு வயிற்றுப்போக்கு. और उनके बच्चों का स्टमक जो है डॉक्टर अपसेट था, सुना, डॉक्टर कहने लगा அம்மா இந்த மருந்து மெடிசின் நல்லா குளிக்கிட்டு ये दवाई को अच्छे से हिलाकर பிள்ளைக்கு ஒரு 3 டோஸ் போடுங்க. और बच्चों को 3 बार उन्हें இந்த दीजिए ஜுலாப் பந்த் ஆயிடும். और ये जुलाब जो है बंद हो जाएगा. वो இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ये क्या किए पता है क्या? மறந்துட்டாங்க. वो भूल गए. ஆனா அப்படியே மருந்த ஊத்தி விட்டாங்க. वो भूलकर ऐसी दवाई पिला दिए. ஊத்தி விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? पिलाकर क्या किए? वो ஊத்தி விட்டுட்டு पिलाकर பாட்டில குளுக்கிறதுக்கு பதிலா जब बॉटल को हिलाना उसे ஐயோ छोड़कर மறந்துட்டேனே டாக்டர் சொன்னா குளிக்கிட்டு கொடுக்க சொன்னா பிள்ளைய குளுக்குறாங்க. वो बच्चों को हिलाने लगे. பிள்ளை குளுக்கணும்னே वो बच्चों को हिलाने के बाद வயிற்றுப்போக்கான பிள்ளைய குளுக்குனா என்ன ஆகும்? குழந்தை जुलाब हो रहा था, बच्चों को हिलाएंगे तो क्या होगा? ஜுலாப் அதிகமாயிட்டு. वो जुलाब उनका और ज्यादा हो டாக்டர் गया. போய் திட்டுறாங்க. ஏ டாக்டர், वो डॉक्टर को जाकर चिल्लाने लगे. என்னையா நான் இப்ப நொற அதிக பைசா கொடுத்தேன், ये क्या है, ज्यादा पैसा तुझे दिया था, நீ மருந்து கொடுத்த, तूने दवाई दिया ஓவரா என் பிள்ளைக்கு வயிற்றுப்போக்கு போகுது அப்படின்னாங்க. और ज्यादा जुलाब जा रहा करके இங்க बता வாங்க. रहे थे. वो நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்களா? जैसे मैंने बताया वैसे किए அப்பதானே क्या? ஒரு விடுதலை और கிடைக்கும். तभी छुटकारा मिलेगा அப்பதானே ஒரு சுகம் கிடைக்கும். और எப்படி तभी மருந்து चंगाई கொடுத்தீங்க? வாங்க. मिलेगा. நீங்க சொன்னீங்க बोले क्या आपने बताए थे 3 டோஸ் கொடுக்க சொல்லி 3 डोज आप देने बोले थे நல்லா குளிக்கிட்டு கொடுக்க अच्छे से சொன்னீங்க. दवाई को நான் हिलाकर கொஞ்சம் देने மறந்துட்டேன் बोले அவ்வளவுதான். और थोड़ा भूल ஆனா गया பிள்ளைக்கு கொடுத்துட்டு பிள்ளை குளுக்குனேன். लेकिन बच्चों को पिलाने के बाद बच्चों को लेकर मिला என்னம்மா रही थी சொல்றீங்க? तो बोले क्या कर நான் रहे हो आप? சொன்ன மாதிரி மருந்த குளுக்காம பிள்ளை குளுக்கனா அப்புறம் வயிற்றுப்போக்கு குறைவா இருக்கும், கூட தானே செய்யும். तो और बढ़ेगा ही करके उन्हें बता रहे थे वो பிரைஸ்ல யான் மேல என்ன எது மிஸ்டேக் இல்ல, உங்க மிஸ்டேக் तो அப்படின்னு. बोले कि आपका मिस्टेक है वो அது போல தான் கிறிஸ்தவத்திலயும் और वैसे मसीह के जीवन में இன்றைக்கு भी வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. जैसे वचन में जो हमें लिख कर दिया गया அதை है சரியா கைக்கொள்ளாம उसे ठीक से पालन किए இன்றைக்கு बिना அநேகருடைய வாழ்க்கையில மீட்பு இல்ல. जो अनेक लोग के जीवन में छुटकारा नहीं ஆலயம் है, செல்கிறார்கள், वो कलीसिया जाते हैं, கிறிஸ்தவ பெயர் जो வைத்திருக்கிறார்கள், मसीह के लोग के नाम सब रखे हैं சரியான பாரம்பரியத்தை கைக்கொள்ளுகிறார்கள், और सही रीति रिवाज को पालन करते हैं காணிக்கை எல்லாம் கொடுக்கிறார்கள் वो அழகா. दान सब भी देते रहेंगे ठीक से, ஆனா சியோன் போக மாட்டாங்க. लेकिन वो जियो में प्रवेश नहीं करेंगे. ஏன் அப்படின்னா क्यों देखिए? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும், जो मेमने की लहू से रक्षिக்கப்பட छुटकारा पाना வேண்டும். है, उद्धार पाना है, அதுதான் வேதம் சொல்லுகிறது. और यही वचन कहता है. ரட்சிக்கப்படாமல் பரலோகம் சியோன் போக और முடியாது. उद्धार पाए बिना जियो में प्रवेश नहीं कर அல்லேலூயா. पाएंगे. ஆகவே அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது பாருங்க, और अगला கவனிங்க. वचन कहता ரொம்ப है, மிக முக்கியமான ஒரு காரியம். और बहुत जरूरी कार्य है ये இப்ப நான் சொன்ன உங்களுக்கு जो बताए थे आपको. ஞானஸ்நானம் யார் எடுக்கணும் बपतिस्मा किसे लेना है? அப்படின்னா ஒருவன் மனம் திரும்பணும். कोई मन फिरना चाहिए, மனம் திரும்பணும், मन फिरना தன் है, பாவங்களை அறிக்கையிடணும். अपने पाप कबूल करना है இயேசுவை और यीशु को அவர் மாத்திரம் தெய்வம் என்று और सिर्फ वही परमेश्वर है विश्वास समझकर करो। विश्वास करना है उसे, அவங்க தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். और उन्हें நல்லா बपतिस्मा தெரிஞ்சுங்க. लेना चाहिए, ஞானஸ்நானம் எடுக்கணும். और उन्हें बपतिस्मा சிறு लेना है. குழந்தைகள் இந்த நிபந்தனையை நிறைவேற்றக்கூடாது. और छोटे बच्चे जो है நல்லா इसको पूरा नहीं கவனிங்க. करना चाहिए. ஒரு தம்பி வந்து கேட்டாரு ஞானஸ்நானம் और கொடுக்கும்போது, एक भाई जो है आकर पूछ रहे थे तभी बपतिस्मा इब्राहिम देते समय, இப்ராஹிம் எங்க இருக்கிறா இருக்கிறானா? அவன் கேட்டான், பாஸ்டர் எனக்கு पूछा। ஞானஸ்நானம் தரீங்களா? पास मुझे अब देंगे क्या बपतिस्मा करके உனக்கு पूछ கொடுக்க रहा था। முடியாதுன்ட்டு. बोले कि तुझे नहीं दे पाएंगे. ये? क्यों? அவன் குழந்தை. वो बच्चा है अभी, பிரைஸ் தி லார்ட். குழந்தையில இருந்து குமாரி ஆகணும், और குமாரன் बच्चे से जो ஆகணும். कुमारन बनना है उसे, வாலிப வயது அடைந்தாதான் एक जवान रहेंगे तभी. இயேசு சாமி जो यीशु मसीह எத்தனை வயசுல ஞானஸ்நானம் वो எடுத்தாரு कितनी उम्र में बपतिस्मा लिए? சொல்லுங்க. குழந்தையில எடுத்தாரா? बचपन में लिए क्या? இல்ல. அப்புறம் ஏன் நம்ம குழந்தையில तो எடுத்து क्यों बचपन में हम देते हैं? சொல்லுங்க. இயேசு சாமி 40 நாள் உபவாசம் போட்டா நம்ம உபவாசம் போடுறோம். जो यीशु मसीह 40 दिन அவர் उपवास रखते எடுக்கல, हैं तो நம்ம हम भी रखते எடுக்கக்கூடாதா? हैं. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுங்க. அடுத்தது நான் வேதத்தை சொல்லி வரேன், கவனிங்க. அப்போ ஆகையால் குழந்தை ஞானஸ்நானம் தேவ வசனத்துக்கு ஒத்தது அல்ல जो बच्चों को என்பது. बपतिस्मा देते हैं परमेश्वर के யாரும் वचन ஒருவேளை के நீங்க अनुसार குழந்தை नहीं है. ஞானஸ்நானம் எடுத்தீங்க தவறா என்ன கூடாது. நான் பைபிள்ல இருந்து சொல்றேன், ரைட்டா? बाइबल से बताते हैं ஓகே, आपको। நீங்க தெரிஞ்சுக்கணும் समझना இந்த है। காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது अगला। இயேசு जो यीशु குழந்தை ஞானஸ்நானம் எடுக்கல, जो बचपन में बपतिस्मा नहीं लिए அவர் கொடுக்கையும் இல்ல. और कभी दिए भी नहीं, அவர் தம்மிடத்தில் வந்த குழந்தைகளை जो उनके पास जो आए கைகளை बच्चों வைத்து को ஆசீர்வதித்தார். अपने हाथ में लेकर आशीष किए, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல. उन्हें बपतिस्मा नहीं दिए. அடுத்தது ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கணும்னா, और बपतिस्मा कैसे देना है? ஞானஸ்நானம் என்பது बपतिस्मा जो कहते हैं சோ तो கிரேக்க பாஷையில சொல்லுவாங்க, जो ग्रीक लैंग्वेज में कहते हैं वो என்ன சொல்லுவாங்கன்னா பப்டைஸோ, என்ன சொல்லுவாங்க, PAPTIOS, சரிதானா? என்ன சொல்லுவாங்க?
கிரேக்க பாஷையில जो ग्रीक लैंग्वेज में से कहते हैं वो பாப்டைஸோ அப்படிம்பாங்க. Baptizo जो कहते हैं அப்படின்னா என்ன அர்த்தம்னா इसका मतलब क्या है देखिए முழுகுதல் என்ற அர்த்தம். जो डूबना என்ன அர்த்தம்? முழுகுதல் என்ற அர்த்தம். இயேசு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு यीशु मसीह डूबकर மார்க் बपतिस्मा लिए 1:9வது வசனம் 10வது வசனத்துல எழுதி जो இருக்கு. मरकुस के पुस्तक पहला அல்ல अध्याय கவனிங்க, 9 वचन में लिखा गया है முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தார். परमेश्वर डूबकर बपतिस्मा लिए इस तरह लिखा गया है ஆயினேன் என்னும் இடத்துல ஆயினேன் என்னும் जो இடத்துல हायन करके जगह पर பைபிள்ல இருக்கு யோவான்ல यूहन्ना पुस्तक में लिखा தண்ணீர் है ரொம்ப மிகுதியாக இருந்தபடினால और पानी वहां पर ज्यादा था इसलिए யோவான் ஞானஸ்நானம் ஜனங்களுக்கு அதுதான் ஏற்ற இடம்னு கொடுத்து வந்தார் और यूहन्ना அப்படின்னு बपतिस्मा देने के लिए सही समय सोच நீங்க कर ஜான் वहां சாப்டர் 3:23 ல இருக்கு. और यूहन्ना तीसरा अध्याय 23वां वचन में लिखा गया है 3:23 தெளிவா இருக்கு. और यूहन्ना तीसरा अध्याय 23वां वचन में लिखा गया है சோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது இதெல்லாம் परमेश्वर को स्वीकार करने படிச்சிட்டு के बाद ये सब पढ़े இந்த உலகத்துல பலர் சொல்லதெல்லாம் கேட்க கூடாது. இது இந்த பைபிள் சொல்றதுதான் जो கேட்கணும், बाइबल कहता ஃபாலோ है वही பண்ணணும். पालन करना है நான் தீர்மானித்துக் கொண்டேன். ऐसे निर्णय ले लिए என்ன கோயில் கட்டுனவன் क्योंकि जो मंदिर जो बांधे थे Praise the Lord. சரியான சில ரொம்ப கடவுள்லாம் உண்டு, ஆனா ஒரு 2-3 கடவுளை கும்பிட்டு இருக்கிறேன். जो बहुत सारे देवता है लेकिन 2-3 को धन्यवाद किए थे ஆனா சரியா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? लेकिन ठीक से हमें समझना है कि சரியா இத படிக்க तो முடிஞ்சது. ठीक से इसे पढ़ पाए அப்போ வேதத்துல எழுதி இருக்கு பாருங்க, மத்தேயு 28:19 எழுதி இருக்கு. और मत्ती 28-19 वचन में உயிர்த்தெழுந்த लिखा गया இயேசு है சொன்ன வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेना चाहिए அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும் और किसके पास बपतिस्मा लेना நல்லா है தெரிஞ்சுங்க. சில பேர் ஊர்ல போய் எடுத்துறாங்க, और कुछ लोग गांव जाकर लेते हैं சில பேர் அவங்க அப்பா பாஸ்டரா இருந்தா அங்க போய் எடுத்துவாங்க. उनके पिता फास्टर रहेंगे तो उनके पास जाकर लेते हैं இதெல்லாம் ரொம்ப ராங்கான சத்தியங்கள். ये सब गलत उपदेश है அவங்க இஷ்டப்படி செய்யற காரியங்கள். वो अपनी इच्छा के अनुसार जो என்ன करते हैं பார்த்தாலும் அவங்க இஷ்டப்படி செய்வாங்க. और जो भी है अपनी इच्छा के अनुसार करते रहेंगे वो பைபிள்ல நல்லா கவனிங்க, बाइबल में ध्यान दीजिए பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் மட்டும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். जो पवित्र आत्मा पाए हैं सिर्फ वही बपतिस्मा उन्हीं बपतिस्मा பரிசுத்த देना ஆவி है பெறாதவர்கள் கொடுப்பது அந்த ஞானஸ்நானம் சரியில்லை என்று பைபிள் திட்டவட்டமா சொல்லுகிறது. पवित्र आत्मा के बिना जो बपतिस्मा देते हैं वो ठीक नहीं है इस तरह बाइबल कहता है அப்போஸ்தலர் 18:24 ல இருந்து 28 சொல்லுகிறது. और प्रेरितों நோட் பண்ணீங்க. प्रेरितों की पुस्तक 18 अध्याय 24 से நீங்க लेकर அப்புறம் कहता என்ன है क्वेश्चन கேட்கலாம். बाद में प्रश्न அதுல என்ன पूछ எழுதி पाएंगे இருக்குன்னா, उसमें क्या लिखा है அப்போல்லோ என்ற ஒரு மனுஷன் जो अपोलो नाम का एक मनुष्य है वो வேதத்துல எழுதி இருக்கு, அவன் வல்லவனாக இருந்தான், सामर्थी था इस तरह वचन में लिखा है ஆவியில் அனலா இருந்தான். जो आत्मा में सामर्थी था वो ஆவியில் அனலான்னா பரிசுத்த ஆவியில இல்ல, पवित्र आत्मा में नहीं அங்க ரோமன் 1:5 ல எழுதி இருக்கு, और रोमियो पहला अध्याय 5वां वचन में लिखा गया है ஆவியில் பரிசுத்த சுதனாக இருந்தார் இயேசுன்னு இருக்கு. जो आत्मा में परमेश्वर पवित्रता इस तरह நமக்குள்ள लिखा गया है ஆவி ஆத்மா சரீரம் जो இருக்கு. आत्मा प्राण और शरीर जो है ஆவியில ஹோலினஸ், जो आत्मा में पवित्रता நம்ம होना चाहिए எல்லாருக்கும் ஆவி இருக்கு. सबके पास आत्मा அந்த प्राण ஆவியில है அசுசி இருக்க கூடாது. उसमें कभी अशुद्ध कार्य नहीं होना சில चाहिए பேர் पाप नहीं होना चाहिए உள்ள ஆவி இருக்குல்ல, அந்த ஆவியில कुछ लोग के प्राण கெட்டதை में சிந்திப்பாங்க, बुरे कार्य को सोचते रहेंगे वो। வீணானதை சிந்திப்பாங்க. या फिर व्यर्थ कार्य அது को யாருக்கும் सोचते தெரியாது, रहेंगे ये कोई जानते नहीं रहेंगे कार्य தெரியாது. ये कार्य कोई जानते नहीं रहेंगे ஆவியில அனலா இருந்தான். जो आत्मा में और சில பேர் सामर्थ्य था वो நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கை தொட்டுவாங்க, உற்சாகம் அல்லேலூயா அப்பா அப்படி இப்படிம்பாங்க. और कुछ लोग प्रार्थना करते रहेंगे ये सब बोलते ஆவியில அனலா रहेंगे இருப்பாங்க, जो आत्मा में अच्छा रहेंगे वो ஸ்பிரிட் लेकिन उनकी உற்சாகமான आत्मा ஸ்பிரிட்ல இருப்பாங்க. बहुत उत्साह रहेंगे அதனால वो। ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. और इसका मतलब ये नहीं कि पवित्र आत्मा आ ஹோலி गया वहां ஸ்பிரிட் पर வந்துட்டுனா अगर पवित्र आत्मा आता है तो பேச்சு மாறும், उनका बोलती बदलने लगता பார்வை है மாறும், उनका नजर बदलता है கிரியை மாறும், उनके कार्य बदलता है கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, वो गाली नहीं देंगे இன்டர்நெட்ல போய் கெட்டதை பார்க்க மாட்டாங்க, या फिर इंटरनेट में जाकर बुरे சினிமா कार्य नहीं பார்க்க மாட்டாங்க. देखेंगे या फिर सिनेमा नहीं देखते रहेंगे ஹோலி ஸ்பிரிட்ட பெற்றுட்ட அப்படின்னு சொல்றவங்க சினிமா பார்க்கறானா அது தப்பு. அது अगर पवित्र आत्मा पाने के बाद सिनेमा देखते பரிசுத்த हैं तो ஆவியானவர் गलत இருந்தா है वो। பாவனை உணர்த்துவாரு. जो पवित्र आत्मा जी समझाएंगे पाप है कर சும்மா சில பேர் கையை தட்டிட்டு ஆன்னு கத்துறது பரிசுத்த ஆவி வந்துட்டுன்னு நினைக்க या கூடாது. फिर ताली बजाकर जब गाते हैं वो पवित्र आत्मा है इसका मतलब கிரியை. नहीं है சோ அவங்கள்ட்ட கிரியை उनके पास டிஃபரன்ஸ் कार्य ஆகும். बहुत अलग होता தேவ है वो। சாயலாக परमेश्वर की छाया के अनुसार होता है ஆண்டவர் वो। மனதுருக்கமா இருந்தார். परमेश्वर तरस खा रहे யாருக்கும் ஒரு थे சின்ன ஒரு காரியம்னா இவரும் துக்கப்பட்டாரா இல்லையா? और किसी को छोटा कार्य हुआ तो இறங்கினார். परमेश्वर को पूछते थे உதவி செய்தார், तो मदद करते थे वो செபித்தார். वो प्रार्थना करते இந்த थे இரக்க குணம் எல்லாம் வரும், और दया பரிசுத்த सारे ஆவி गुण பெற்றா. सब आता रहेगा அன்பு வரும். प्रेम आता होगा வீட்டுல பாருங்க, और घर में देखिए பரிசுத்த ஆவியை பெற்றவங்க இருந்தாங்கன்னா अगर पवित्र आत्मा पाए लोग रहेंगे तो சில பேர் கேட்பாங்க, உனக்கு சொரணையே இல்லையோ, और तुझे कभी समझ नहीं है ரோசமே क्या வராதா? और तुझे गुस्सा नहीं आता है இந்த क्या कि பரிசுத்த पूछेंगे? ஆவியானவர் வந்து அப்படி மாற்றிடுவார். अगर पवित्र आत्मा आएगा तो इस तरह சகிப்புத்தன்மை बना வரும், देंगे सहन करते பொறுமை रहेंगे வரும். वो धीरज रहेंगे இச்சையா பார்க்க மாட்டாங்க, वो कभी इच्छा की नजरों से नहीं देखते புரியுங்களா? रहेंगे திருட மாட்டாங்க, वो कभी नहीं பொய் சொல்ல चुराएंगे மாட்டாங்க. या फिर झूठ नहीं बोलेंगे இந்த கிரியெல்லாம் இருக்குதான் ஹோலி ஸ்பிரிட்டோட கிரியை. और ये सब जो है पवित्र आत्मा இப்போ का कार्य है இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. और ये पवित्र आत्मा जी वो क्या करते हैं देखिए பரிசுத்த ஆவியானவர் और ये पवित्र आत्मा जी
பெற்றவங்க தான் जो पाए हैं அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க கிட்ட ஞானஸ்நானம் और பெறணும். वैसे जो अभिषेक Praise the Lord. पाए हैं उनके புரியுதுங்களா? पास बपतिस्मा लेना போன है। வாரத்துல நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க. जैसे पिछले என்ன हफ्ते சொல்லி सिखाए கொடுத்தேன்? थे, யோசுவா जोशुआ जो है वो காலேப்பை वो ஆசீர்வதித்தார். कालेब को आशीष करता அந்த है ஆசீர்வாதத்தை காலேப்பு சுதந்தரித்துக் और वो கொண்டார். आशीर्वाद कालेब जो है हासिल करता है, ஒரு पाता है மனிதன் वो। ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க और एक मनुष्य को என்ன आशीष करते வேணும்? समय क्या होना चाहिए? எல்லாரும் தான் குடிகாரனா குடிச்சிட்டு ஏ வாடா தம்பி அவனை கடவுளை ஆசீர்வதிப்பாரா जो पियक्कड़ जो है वो சொல்றானா ऐसे आशीष करते रहते हैं, ஆசீர்வாதமா இருப்பானா அவன்? वो आशीर्वाद के साथ रहेगा क्या? அவன் விளங்காம போயிட்டு இருக்கான். वैसे बिगड़ता रहेगा वो भी। என்ன பிரைஸ் தி லார்ட். அப்போ யோசுவா 6:27 எழுதி இருக்கு, और जोशुआ 6 யோசுவாவோடு 27 वचन में கர்த்தர் लिखा இருந்தார். है, जोशुआ के संग परमेश्वर थे, इस तरह लिखा है। கர்த்தரோடு இருக்கிற மனுஷன், जो परमेश्वर के साथ கர்த்தரிடத்துல रहने பல वाला மணி நேரம் मनुष्य, காத்திருக்கிற மனுஷன், परमेश्वर के साथ கர்த்தரோடு इंतजार करने உறவாடுகிற वाला, மனுஷன், परमेश्वर से बात करने वाला एक मनुष्य, கர்த்தர் எந்த மனுஷனோட இருக்கிற அந்த மனுஷன் ஹalleluya ஆசீர்வதித்தாள். और परमेश्वर जिसके साथ है वो मनुष्य आशीष करेंगे तो वहां पर आशीष ரொம்ப होगा। முக்கியமான காரியம் அது. இதெல்லாம் நம்ம பைபிளை படிக்க படிக்க டீப்பா தெரிஞ்சு கொள்ளலாம். इस बाइबल पढ़ते पढ़ते और நான் गहराई உங்களுக்கு में சொன்ன जान पाएंगे। இப்ராஹிம் சொன்னனா இல்ல இப்ராஹிம் जी इब्राहिम के இப்ராஹிம் சொன்னனா இல்லையா? இப்ராஹிம் சொன்னனா? जी इब्राहिम के இப்ராஹிம் बता रहे திருப்பி थे, போடாத அப்பன்னு சொன்னனா இல்லையா? அப்போ அவன் பாதி வந்து பாதி வேகாதவன், आधा पक्का था आधा नहीं पक्का था वो, அந்நியர்களோடு கலந்து और இருக்கிறான். अन्य लोगों के साथ मिला था वो। ஒரு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியும் பெற்று பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிறவங்க இனம் கண்டுகொள்ள வேண்டும். जो उदार पाकर पवित्र आत्मा चलते हैं उन्हें पहचानना है हमें। என்ன கூட விழுந்து போனவர்களோடு ஃபெலோஷிப் வைக்க जो கூடாது. गिरे लोग के साथ संगति नहीं रखना இதெல்லாம் அந்த चाहिए। கீழ வருது. ये सब சரி நான் विषय முடிக்க आता போறேன். है, खत्म करने वाले முடிக்க हैं। போறேன். அதை சொல்லிடுறேன் நான் சில காரியம். இப்ப பாருங்க அந்த அப்போஸ்தலர் 18:24 இருந்து 28 இருக்கு. और प्रेरितों 18:24 से लेकर जो लिखा அப்போல गया है, வேதத்துல நல்ல வல்லவனாக இருந்தான், जो अपोलो बड़ा सामर्थ्य ஆவியில था, அழகா இருந்தான். जो आत्मा में था वो, ஆனா அவன் பரிசுத்த ஆவியை பெறல. वो पवित्र आत्मा को नहीं पाया। அவன் எபேசியில 12 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். वो इफिसियों में जो है நீ 12 வீட்ல लोगों படிச்சு को பாருங்க. बपतिस्मा दिया। அங்க இருக்கு அந்த அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 24 இருந்து 28 வரையிலும், और प्रेरितों 24 से लेकर 28 तक लिखा அப்போஸ்தலர் है। 1 அதிகாரம் 19 அதிகாரம் 1 ல இருந்து 7 வரைக்கும் வீட்ல நோட் பண்ணி படிச்சு और பாருங்க. प्रेरितों की पुस्तक 19वां अध्याय में भी लिखा गया ஆனால் है। பவுல் எபேசுக்கு சென்றபோது पौलुस जब इफिसी गया वहां पर, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களிடம் ஞானஸ்நானம் எடுத்ததை அறிந்து पवित्र आत्मा जो नहीं पाए हैं उनसे बपतिस्मा लिए, वो அவர்களுக்கு மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுத்தான்னு பைபிள்ல दोबारा उसे बपतिस्मा दिया, इस तरह वचन में लिखा गया है। விளங்கியதா உங்களுக்கு? நான் ராத்திரி படிச்சிட்டு இருந்த 3:30 மணிக்கு இத. और रात को 3:30 बजे पढ़ रहे थे ஹalleluya. इसे। அப்ப ஆவியானவர் விளக்கி காமிக்கிறார். परमेश्वर आत्मा जी समझा रहे थे, இவன் நல்ல ஆவியில அனலா உள்ளவன், और आत्मा में நல்ல ஒரு सामर्थ्य था, கிறிஸ்தவன். जो अच्छा मसीह அப்போலோ, व्यक्ति அப்போலோ. है, अपोलो जो है वो அப்ப நல்ல பக்தி உள்ளவன். वो अच्छा भक्त था அப்ப वो। பவுல் எபேசு பட்டணத்துல 12 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். और पौलुस जो है इफिसी का வேதத்தை படிக்கிறவன் 12 தான். लोग को बपतिस्मा देता है वो। ஊழியம் செய்கிறவன் தான். वो सेवा करने वाला मनुष्य है वो, ஆனா ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். लेकिन बपतिस्मा दे दिया। பிரைஸ்ல 12 பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. और 12 लोग वहां बपतिस्मा पाए थे, ஆனா அந்த அப்போலோ பரிசுத்த ஆவியை பெறல. लेकिन अपोलो पवित्र आत्मा को नहीं पाया இந்த था। எபேசு பட்டணத்துக்கு பவுல் போறாரு. और इफिसी नगर वहां पौलुस जाते हैं, அவர் கேக்குறாரு எப்படி वो ஞானஸ்நானம் पूछते हैं எடுத்தீங்க? कैसे बपतिस्मा पाए, எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? अब कैसे அந்த बपतिस्मा 12 पाए? பேருக்கும் वो 12 பவுல் लोग जो ஞானஸ்நானம் है கொடுக்கிறார். वे दोबारा पौलुस बपतिस्मा देते கரங்களை हैं, வைத்து ஜெபம் பண்றார். उन पर हाथ रखकर அவர்கள் प्रार्थना பரிசுத்த करते ஆவியை हैं, और वो பெற்றுக்கொண்டாங்க. पवित्र அல்லேலூயா आत्मा சொல்லுமா? पाते हैं वो। புரிஞ்சதா உங்களுக்கு? समझ में आया क्या आपको? உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ आपको आपके बच्चों को ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பும்படி கொடுக்கும் பொழுது आपकी क्षमा के लिए बपतिस्मा देते பரிசுத்த समय ஆவி அந்நிய பாஷையோடு அடையாளத்தோடு பெற்ற जो अन्य भाषा के चिन्हों की அபிஷேகத்தால் நிறைந்த ஒரு ஊழியக்காரனுக்கு बड़ा கொடுக்கணும். सेवक के पास हमें देना चाहिए। புரிஞ்சதுங்களா? समझ में आ रहा है क्या? ஹalleluya. என் சொந்த மாமா இருக்கிறாரு, என் मेरे மச்சான் मामा है இருக்கிறாரு, या फिर और பாஸ்டர். कोई है पास्टर? ஹalleluya. நான் நேபாள்ல नेपाल में 13 சர்ச் கூடி और இருந்தாங்க. 13 कलीसिया वहां पर நான் मिले பிரசங்கம் थे, பண்ண 48 பேர் ஞானஸ்நானத்துக்கு वहां வந்தாங்க. 48 लोग बपतिस्मा के लिए सौंपे थे। அவங்கள கேட்டேன், பாஸ்டர் நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, पास्टर अच्छा ஜெபம் பண்ணா प्रचार करते பேலாம் हैं, ஓடுது, நீங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டு प्रार्थना போயிடுங்க. करते ही बुद्ध से भाग रहे हैं, No. बपतिस्मा दो बोले वो। நீங்க போய் बोले कि नहीं, உங்க आप பாஸ்டர் जाकर கையில आपके पास्टर ஞானஸ்நானம் के எடுங்க. हाथ में बपतिस्मा लो। ஹalleluya. உங்க சபைக்கு போய் உங்க பாஸ்டர் கிட்ட ஞானஸ்நானம் जो கேட்கணும். कलीसिया में உங்க जाकर சபையில पास्टर को நீங்க पूछना நிலைத்திருக்கணும். है और कलीसिया में बने रहना है, அப்ப வருகைக்கு நீங்க ஆயத்தமா परमेश्वर के आगमन के लिए तैयार हो जाएंगे। ஹalleluya. இன்றைக்கு தன் சுய இச்சைக்காக वो अपने स्वय इच्छा போதனைகளை के लिए தவறாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள் என்று வேதம் जो சொல்லுது. उपदेश गलत उपयोग करने वाले शारीरिक प्रकार के लोग हैं वो। மாமிசத்தின்படி கட்டப்படுகிற வீடெல்லாம் கர்த்தருடைய வருகையிலே மண்ணாலான வீடுகள், பொன்னாலான வீடுகள் எல்லாம் தெரியும் என்று சொல்லப்பட்டது. जो शारीरिक प्रकार जो बना है सारा घर जो है प्रकट होगा। இப்ப நாம என்ன செய்யணும்? तो हमें क्या करना चाहिए? என்ன செய்யணும்? हमें क्या करना ஆண்டவர் है? சொல்றாரு, அடுத்தது எப்படி और மீட்கப்படணும்? कैसे छुटकारा पाना है? இந்த वचனத்தை வாசிங்க, நம்ம ஜெபம் और ये பண்ணுவோம். वचन அடுத்த வாரம் நான் पढ़ेंगे, சொல்லி प्रार्थना தரேன். करेंगे அடுத்த வாரம் வரிசையா நான் உங்களுக்கு और சொல்லி अगले हफ्ते தரேன். बताएंगे। எபேசியர் 4:30. और इफिसियों 4:30
பரிசுத்த ஆவி पवित्र நாம் आत्मा மீட்கப்பட வேண்டும். पवित्र आत्मा के द्वारा हमें छुटकारा पाना है. ஹalleluya. हालेलुया. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு बपतिस्मा पाने के बाद சீக்கிரத்துல जल्दी பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். पवित्र आत्मा को पाना है. ஞானஸ்நானம் பெற்றோனே வீட்ல இருந்திர கூடாது. और बपतिस्मा पाते ही घर पे नहीं रहना உபவாசம் चाहिए. பண்ணணும். उपवास करना है. அதிகாலை எழும்பி भोर के ஜெபிக்கணும். समय उठकर प्रार्थना करना है. முறையாக தினமும் 1 மணி நேரமாச்சு ஜெபிக்கணும். ठीक से 1 घंटा कम से कम प्रार्थना करना है. சபையில ஐக்கியப்படணும். कलीसिया में संगति रखना है. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அப்போ இப்படி நீங்கள் செய்யும் பொழுது इस प्रकार हम करते समय அடுத்து என்ன செய்யணும்? अगला क्या பரிசுத்த करना है? ஆவியை பெறுகிறதற்காக கேட்கணும். पवित्र आत्मा को बढ़ाने के लिए पूछना है. அந்த பரிசுத்த ஆவியினால पवित्र आत्मा के द्वारा எப்படி இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டீங்களோ, जैसे यीशु मसीह के लहू के द्वारा उद्धार வசனத்தினால पाए, மீட்கப்பட்டீங்களோ, जैसे वचन के द्वारा அதேபோல उद्धार पाए, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது जैसे पवित्र आत्मा को पाते समय ஆண்டவர் என்ன செய்கிறாரு? परमेश्वर क्या நம்ம करते हैं? கவலை பலவீனத்திலிருந்து वो இந்த सारी பரிசுத்த चिंता ஆவியானவர் निर्बलता நம்மை से விடுதலையாக்குவார். पवित्र आत्मा जी हमें छुड़ाएंगे. அப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியோடு உண்மையோடு ये पवित्र आत्मा जी आत्मा सच्चाई பரிசுத்த से ஆவியில நிறைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உதவி செய்வார். पवित्र आत्मा से परमेश्वर को आराधना புரிந்ததா करने में मदद உங்களுக்கு? करते रहेंगे. அடுத்து என்ன செய்வாரு? अगला क्या இந்த करेंगे? பரிசுத்த ஆவியானவர் ये पवित्र நம்ம आत्मा जी சில வேளையில நம்ம ப்ராப்ளத்துல இருக்கும் பொழுது, जब समस्या में होते समय கவலையில இருக்கும் பொழுது தேற்றுவா. और चिंता में जब रहेंगे तब तसल्ली देंगे वो हमें. தேற்றுவார். இதெல்லாம் வாழ்க்கையில வருகிற பிரச்சனை இதெல்லாம் மாறும். जीवन में जाने वाले सारी परेशानी सब दूर ஆனால் होगा. தேவனை விட்டுறாதன்னு लेकिन பேசுவார். परमेश्वर को कभी नहीं छोड़ना चाहिए. அப்புறம் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? और ये पवित्र आत्मा जी क्या நமக்குள்ள करेंगे? ஒரு சவாலை கொடுப்பாரு. एक चुनौती को देंगे वो. சாட்சியா இருக்கணும், गवाही के साथ जीवन बिताना है. சாட்சியா வாழணும், गवाह जीवन बिताना है. தேவனுடைய பிள்ளையாக வாழணும் परमेश्वर की संतान அப்படின்னு बनकर ஒரு जीवन சவாலை बिताना है. கொடுப்பாரு. चुनौती हमें देंगे वो. அப்புறம் என்ன செய்வாரு? और क्या करेंगे? இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி மீட்டுவார்னா, पवित्र आत्मा जी कैसे நம்முடைய छुड़ाएंगे? சரீரத்துல जो अपने शरीर में செய்கைகள் இருக்கு. जो कुछ कार्य है, சில பேர் என்ன செய்வாங்க? कुछ लोग क्या करेंगे? சரீரத்துல பாவம் செய்வாங்க, शरीर में पाप करते விபச்சாரம் रहेंगे, செய்வாங்க, या फिर व्यभिचार करते வேசித்தனம் रहेंगे, பண்ணுவாங்க, वेश्या मार्गों में चलते रहेंगे, தவறான உறவு या வச்சிருப்பாங்க, फिर गलत रिश्ता रखे रहेंगे, கள்ளத்தனமான உறவு வச்சிருப்பாங்க, झूठा रिश्ता सब रखे रहेंगे, மனைவியை விட்டுட்டு வேற மனைவியோட தொடர்பு और இருப்பாங்க. पत्नी छोड़कर और किसी के साथ रिश्ता இப்படி रखे தவறான रहेंगे, உறவுகள் இருக்கும். जो गलत रिश्ता இந்த रखे रहेंगे. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாருன்னா, ये पवित्र आत्मा जी क्या இதெல்லாம் करेंगे? தவறு என்று சொல்லி ये सब गलत है बोलकर அல்லது பிரித்தெடுப்பார். वो हमें अलग करेंगे, பாவம் செய்ய விட மாட்டார். पाप करने नहीं छोड़ेंगे. ஹalleluya. அப்ப அதிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வார். तो उससे हमें छुड़ा लेंगे. ஹalleluya. பரிசுத்த ஆவி அப்புறம் எதுக்கு? पवित्र आत्मा जी और ரோமர் चाहिए? 8:11ல எழுதி இருக்கு. रोमियो 8वां अध्याय 11 वचन में लिखा गया சாவுக்கு है, எதுவான நம்முடைய சரீரங்களை जो नशावन शरीर को உயிர்ப்பிப்பார். वो जिलाएंगे. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது और पवित्र आत्मा जी आते समय இருதயத்துல அன்பை தருவார். मन में प्रेम को हमें देंगे, குடும்பத்துல அன்பு உண்டாகும். परिवार में प्रेम होगा, அன்பா நடந்து तो கொள்வோம், प्रेम से चाल चलेंगे அன்புல பெருக और ஆரம்பிப்போம். प्रेम में बढ़ेंगे. இது மாமிச அன்பு இல்ல, ये शारीरिक प्रेम नहीं, தெய்வீக அன்பை கொடுப்பார். परमेश्वर के प्रेम को हमें देंगे. ஹalleluya. அப்ப இந்த தெய்வீக அன்பை கொடுப்பார். और ये परमेश्वर के प्रेम இந்த हमें देंगे. தெய்வீக அன்பு என்ன செய்யும்? और ये परमेश्वर का प्रेम क्या அந்த करेगा? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டோன்னே पवित्र आत्मा जी उंडेलते समय சபையில அநேகராகிய நாம் जो कलीसिया में अनेक लोग हम ஒரே சரீரமாக एक ही देह बनकर முறையாக ठीक से ஐக்கியப்பட वो ஆரம்பிப்போம். संगति रखने लगेंगे. ஹalleluya. हालेलुया. அப்போ இந்த ஐக்கியப்படுத்தி तो संगति रखकर ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அள்ளி परमेश्वर தருவார். को आशीर्वाद को देंगे. ஹalleluya சொல்லுவோமா? हालेलुया. நீங்க சபையில சரியா இல்லன்னா, तो कलीसिया में ठीक नहीं रहेंगे तो மீட்கப்பட்ட சபையில சரியா நாட்டப்படலன்னா, और छुटकारा पाए कलीसिया में ठीक சரியா संगति नहीं போதனைகளை रखते हैं तो, கேட்கலன்னா, ठीक से उपदेश को नहीं सुनते சரியா हैं तो, ஐக்கியப்படலன்னா, ठीक संगति नहीं रखते हैं तो, சரியா ஆராதனை செய்யலன்னா आप सही तरह से आराधना नहीं करते हैं நீங்க तो வளர முடியாது. आप कभी नहीं बढ़ पाएंगे. ஹalleluya. அது நிமித்தமாக तो उसके द्वारा சியோன்ல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்கள் நிமித்தமாய் தடையா இருக்கும். जो जियोन से आने वाले आशीर्वाद आपके द्वारा रुकावट हो புரியுதுங்களா உங்களுக்கு? जाएगा. ஹalleluya. ஹalleluya. ஏதோ சபைக்கு போயிட்டு ஏதோ கிறிஸ்தவன் போறான் அப்படின்னு வரக்கூடாது. ऐसे कलीसिया जाकर कोई मसीह का व्यक्ति जा रहा है वैसे நாம் नहीं. சவாலாக வாழணும். चुनौती ஹalleluya. के साथ जीवन बिताना है. உங்களுக்குள்ள இப்ப வந்த விசுவாசத்தை வைத்து जो நீங்க आपके என்ன अंदर आया செய்யணும்? विश्वास के लेकर क्या करना யாருக்கு चाहिए? ஜுரம் வந்துட்டா நீங்களே ஜெபம் பண்ணணும். और किसी को बुखार है तो आपको प्रार्थना करना யாருக்கு चाहिए. தலைவலின்னா உங்க பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். और किसी को सर्द है तो आपको तेरना உங்க வேதனை चाहिए. உங்களுக்கு தானே தெரியும். आपकी वेदना आप जानते நீங்க हैं தானே ना. கிட்ட இருக்கிறீங்க. आप भी उनके नजदीक हो ना. நீங்க ஒரு ஜெபம் பண்ணி உருக்கத்தோட ஜெபம் பண்ணா உங்க விசுவாசம் அவங்களுக்குள்ள சுகத்தை கொண்டு வரும். अगर विश्वास से प्रार्थना करेंगे आपके विश्वास वहां पर कार्य करेगा. யாக்கோபு 5 याकूब 5वां अध्याय 14 சொல்லுகிறது, 14 वचन में लिखा गया है, விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கும் பொழுது विश्वास के साथ प्रार्थना ஒருவேளை करते அவங்க समय பாவம் अगर செய்திருந்தாலும் वो पाप किए रहेंगे फिर भी அதனால அந்த வியாதி उसके வந்திருந்தாலும் द्वारा बीमारी आएगा அது फिर भी மன்னிக்கப்பட்டு उसको क्षमा சுகமாயிடும். किया जाएगा, वो छुटकारा அப்படிதான் पाएंगे. இருக்கு. ஹalleluya. हालेलुया. இந்த மெத்தட்ல ஆண்டவரை ஃபாலோ और பண்ணீங்கன்னா ऐसे ही परमेश्वर को पीछा करेंगे तो எங்க வரலாம்? कहां आ सकते हैं? சொல்லுங்க பார்க்கலாம். சியோனுக்கு. அப்ப जियोन आ மீட்கப்படும். पाएंगे. तो छुटकारा पाना பாவத்திலிருந்து, है पाप से, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல जो இருந்து, परमेश्वर को अप्रिय कार्य जो है उससे, சரீரத்துல இருக்கிற தவறுல जो இருந்து, शरीर में होने वाले सारे गलतियों என்ன से,
புரியுதுங்களா? அப்ப மீட்கப்படுகிறதற்காக तो छुटकारा पाने के लिए அடிக்கப்பட்டார். जो यीशु मसीह मारे गए, ரத்தம் சிந்தினார். वो लहू बहाए. வேற யாரும் அடிக்கப்பட்டாங்களா और சொல்லுங்க? कोई मारे गए क्या நான் हमारे ஏற்றுக்கொள்கிறேன். लिए? சொல்லுங்க, வேற யாரும் और அடிக்கப்பட்டாங்களா? कोई मारे गए क्या? சொல்லுங்க, வேற யாரும் அடிக்கப்பட்டாங்களா? और कोई मारे गए இல்ல क्या? பவுல் நமக்காக அடிக்கப்பட்டாரா? या फिर पौलुस हमारे लिए मारे गए थे? இல்ல இல்ல, नहीं. யார் அடிக்கப்பட்டார்? जो कौन मारे गए देखिए? यीशु. जो यीशु मसीह. இயேசு. जो यीशु मसीह. இயேசு அவர்தான் வழி. यीशु वही मार्ग है. ஹல்லேலூயா. அப்ப அந்த போதனைகளை நீங்க கைக்கொண்டா तो उपदेश को நிச்சயம் पालन करेंगे तो பரலோகமாகிய சீயோனுக்கு जरूर स्वर्ग வருவீர்கள். के जीवन में प्रवेश करेंगे சீயோனுடைய ஆசீர்வாதத்தை और சுதந்தரிப்பீர்கள். जीवन के आशीर्वाद को முழங்கால் हासिल படிங்க, करेंगे. உங்களுக்காக நான் ஜெபம் सब பண்றேன். घुटने में आ இந்த जाएंगे பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி और செய்வார். पवित्र आत्मा जी मदद करेंगे. ஞானமா நடத்துவார். वो ज्ञान से हमें இந்த உலகத்துல चलाएंगे பரிசுத்தமாய் வாழ உதவி और செய்வார். पवित्र जीवन बिताने मदद करेंगे. உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். आपको ऊंचा எல்லாரும் ஜெபம் करेंगे. பண்ணுங்க. सब प्रार्थना करेंगे. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க. सब प्रार्थना करेंगे. சில காரியங்களை நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள और போறோம். कुछ कार्य और हम सीखने वाले हैं. கள்ள உபதேசங்கள் क्योंकि வருகிறது. गलत उपदेश सब आ रहा தவறான है. உபதேசங்கள் जो வருகிறது. गलत उपदेश सब आ रहा है. நம்ம சரியாய் जरूर कोशिश करेंगे. நிச்சயமாக சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். सत्य में चलाएंगे. நிச்சயமாக உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். जरूर को सत्य में चलाएंगे. மகா இரக்கமுள்ள பிதாவே, महादया परमेश्वर, உம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள மாட்டோம். लोगों को छुड़ा लीजिए पिता. மீட்டுக் கொள்ள மாட்டோம். छुड़ा लीजिए परमेश्वर. மீட்டுக் கொள்ள மாட்டோம். छुड़ा लीजिए पिता. மீட்கப்பட்ட கூட்டமாக மாற்ற மாட்டோம். छुटकारा पाए झूठा बनाइए परमेश्वर. மீட்கப்பட்டவர்களா छुटकारा पाकर இது அழகாய் நிற்கிற இவர்கள் யார்? जैसे खड़े होने वाले कौन है ये? மீட்கப்பட்டவர்கள், छुटकारा जो पाए हैं, பத்திரத்தின் கோயிலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். कृपा से चुने हैं. அந்த மீட்கப்பட்ட கூட்டத்துல वो छुटकारा की உடைய ஜனங்களை வையுங்க ஆண்டவரே. लोगों को रखिए ஜீவ परमेश्वर. புத்தகத்திலே எழுதுங்க और ஆண்டவரே. जीवन की पुस्तक में लिखिए நான் परमेश्वर. ஏனேதானென்று வாழக்கூடாது. आगे तेरे जीवन में உம்முடைய வருகை बताना. இருக்கிறது. आपके आत्मा है पिता. உம்முடைய வருகை இருக்கிறது आपके ஐயா. आत्मा है என்னிலே परमेश्वर. இராதபடி तेरे जीवन में पिता सहायता कीजिए முக்கியமான இந்த சத்தியத்தை और जरूरी सत्य को உடைய ஜனங்கள் மனதில் எழுதுங்கப்பா. लोगों के मन में लिखिए परमेश्वर. ஆசீர்வதிக்கிறேன். आशीष करते हैं இயேசு நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता. आमीन. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். ஆமென்.